வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழழகே தமிழழகே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valleys of abundance of rain. Showers of blessing, mercy drops round us are falling, but for the showers we plead. Mercy drops round us are falling, but for the showers we plead. வெள்ளேனில் பாட ஆமா வெள்ளேனில் பாட ஆமா வெள்ளேனில் பாட வந்தருள்வாய் காலை மகளே சீரோடும் சிறப்போடும் அறிவோடும் தெளிவோடும் சீரோடும் சிறப்போடும் அறிவோடும் தெளிவோடும் தந்தனத்தோம் என்று சொல்லியே இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோமா? சொல்லிடுவோமே. வணக்க வணக்கமுங்க வணக்க வணக்கமுங்க வணக்க வணக்கமுங்க வணக்க வணக்கமுங்க அவையோர் அனைவருக்கும் வணக்கமுங்க பெரியோர் அனைவருக்கும் வணக்கமுங்க வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, வணக்கத்தை சொல்லிட்டோம். இப்போ சொல்லுங்க, நம்ம இங்கே எதுக்கு கூடியிருக்கோம்? பொறுமைக்கு பூமியாய் பொருளுக்கு கடலாய் ஆடவருக்கு அரசியாய் சேய்க்கு தாயாய் கடமைக்கு நதியாய் பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் இருப்பவள் பெண். இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா? ஆமா, அதை கொண்டாடவே நாம் எல்லாரும் இங்க கூடியிருக்கோம். பெண்ணாக பிறந்து அழகாக வளர்ந்து பள்ளிக்கு சென்று வயதுக்கு வந்து மெதுவாக வளர்ந்து தனியாக நின்று உரிமை கேட்டு வளர்ந்து நின்று கல்யாணம் கட்டி குழந்தை பெற்று அதை வளர்க்கும் போது துணைவனுக்கு துணையாக நின்று சாதித்து காட்டி சமமாக நிற்பது பெண்கள் தான், நம் நாட்டின் கண்கள் தான். பெண்கள் தான் நம் நாட்டின் கண்கள் தான். சரி, பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் என்றாலே தைரியமானவர்கள், பெண்கள்னாலே துணிச்சல் உள்ளவர்கள், பெண்கள்னாலே அரவணைப்பவள், பெண்கள் என்றாலே. சரி, பெண்களை பத்தி சொல்லிட்டீங்க. சரி, பெண்களை பத்தி நம்மளுக்கு தெரியுது. அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தெரியலையே. அந்த காலமா? ஆமா, அந்த காலத்துல பெண்களை அடிமைப்படுத்துறதுலயும் அவங்களுக்கு படிப்பறிவு கொடுக்காமையும் அவங்கள வீட்டை விட்டு வெளியே வர விடாமையும் அவங்கள கேட்கிற உரிமையை கொடுக்காமையும் தான் இருந்தாங்க. ஆணையும் பெண்ணையும் சமமா கருதாத காலகட்டங்க அது. அன்று பிறப்பு உரிமை இருந்தும் அவளுக்கு பிறக்கும் உரிமை இல்லையே. சொத்து உரிமை இருந்தும் அவளுக்கு சொத்து எதுவும் இல்லையே. பெற்றெடுக்கும் உரிமை இருந்தும் பெயர் வைக்கும் உரிமை அவளுக்கு இல்லையே. அன்று வாழ்வு உரிமை இருந்தும் பரிசமின்றி வாழ வழியும் இல்லையே.
சம உரிமையோ வீட்டிலே சமைப்பதென்பதோ அவள் மட்டுமே. சம உரிமையோ வீட்டிலே சமைப்பதென்பதோ அவள் மட்டுமே. ஆனா இப்போ அதெல்லாம் மாறி ஆணையும் பெண்ணையும் சமமா கருதுற காலகட்டத்துக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கோம். பேரளவில் சமத்துவம், பேச்சளவில் சுதந்திரம், இதுவே இன்றைய பெண் சமத்துவம். அப்போ பெண்கள் இப்பதான் வளர்ந்துட்டு வராங்களா? யார் சொன்னா? கணவனுக்காக நியாயம் கேட்ட கண்ணகி ராணி லக்ஷ்மிபாயில இருந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதான்னு பெண்கள் சாதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ சிறிதளவாக இருந்த பெண்கள் இப்போ அதிக அளவில் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். என்னதான் காலங்கள் மாறினாலும் ஒரு பெண் படித்து வேலைக்கு போயிட்டா அவளை அடங்கா பிடாரியும் மதிக்காதவனும் படித்து துணுறனும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படி எந்த கஷ்டம் அவங்கள சுற்றி வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு தன் சொந்த காலில் நின்று எல்லா துறையிலையும் சாதிச்சு வராங்க நம்ம பெண்கள். ஆனால் பெண்கள் வளர்ந்து வரும்போது நல்லா படித்து தனக்குன்னு ஒரு இலக்கு நோக்கி போகும்போது தான் கல்யாணம் என்ற மதில் சுவரை நம்ம முன்னாடி எழுப்பிடுறாங்களேக்கா. கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பெண்களால் சாதிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம கல்லூரி மாணவர்களை எடுத்துக்கோங்க. எத்தனை பேருக்கு இங்கே கல்யாணம் ஆயிருந்தாலும் இன்னும் படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சூரியன் இல்லாமல் பூமி சுழலாது. நம்ம பெண்கள் இல்லாமல் இவ்வுலகம் இயங்காது. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண் என்று சொன்னாலே அழகோ அழகு. உயிருக்கு உறவாக இருந்து தோளோடு தோளாக உதவும் அழகு. பெண்தானையில் வாழ்வு விளக்கு, அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கோ இலக்கு. பெண்தானையில் வாழ்வு விளக்கு, ஆமா பெண்தானையில் வாழ்வு விளக்கு. என்னதான் பெண்கள் நாளுக்கு நாள் சாதிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிற கொடுமையும் அநியாயங்களும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஆமாம், எப்போ ஒரு பெண்ணை பொருளாக பார்க்காம அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்குதோ அப்போ தான் ஒரு பெண்ணோட முழு சுதந்திரத்தை நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக ஒவ்வொரு ஆண் மகனோட வளர்ப்புலையும் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுத்தாலே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஆமாம் அக்கா, அந்த மாற்றத்துக்கு தான் நம்ம காத்துட்டு இருக்கோம். சரி, நம்ம வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சது. இதோட இந்த வேலை பட்டு நடவு செஞ்சிடுவோமா? செஞ்சிடுவோமே. வாழியவே பல்லாண்டு காலம், வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம், வாழியவே. சிடிடி கல்லூரிக்கும் வெள்ளப்பாட்டு குழுவுக்கும் பாட்டை கேட்ட எல்லோருக்கும் வாழிய 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 வாழியவே. நன்றி, வணக்கம். Thank you, Villapattu team. That was an inspiring and wonderful performance. On Amira Shamon from 3rd BSc Computer Science to deliver the welcome address. Your worth is not in the things you do. Your worth lies in your care and through. You go beyond your limit in life. You're so strong from inside. You sacrifice for that one smile. You are there for people you love all the while. You are a true woman of substance and a big salute to you in life. Happy Women's Day to you, being so pure and true. Good afternoon and a warm welcome to the International Women's Day Celebration 2023 hosted by Chevalier T. Thomas Elizabeth College for Women. On this occasion, it's my privilege to welcome all our dignitaries on the dais. I would like to welcome Dr. Abhirami, BNYS, naturopathy and yoga physician, who has been successfully practicing her profession for the past 8 years. I request Dr. R. Meenakshi ma'am to hand over the bouquet as a token of love. Now I welcome Mrs. Jabba Jayakumar, Managing Director, NetAccess IT Solutions, whose motive is to make women economically self-sufficient by providing various opportunities to women. I request Meenakshi ma'am to hand over the bouquet as a token of love.
Now, I welcome Mrs. Anandi Prakash, Managing Director of Lakshmi Boutique, Lakshmi Ayurvedics, Lakshmi Advertising and Lakshmi Media, whose motive is to create employment opportunities for the younger generation. We welcome you, ma'am. I welcome Mrs. K. Satya, Branch Manager, Bank of Baroda. We welcome you, ma'am. I welcome Mr. Purushothaman, Executive Director, Tidal Software Solution, TAITALTV. We welcome you, sir. I welcome Mr. Pugandran, Secretary at Leo Public Charitable Trust. We welcome you, sir. To the world, our parents may be simply a person, but for us, they may be the world. With immense pleasure, on behalf of my college, we welcome our dear parents. I also extend a warm welcome to our Principal Dr. S. Sridevi ma'am and Vice Principal Dr. R. Meenakshi ma'am, who have been the driving factor behind our every endeavor. I welcome all the guests who have consented to be part of this celebration. I welcome all the deans, heads of the department, faculty members who have been working along with students and being a guiding force behind them. I also welcome students and the non-teaching faculty to this event of International Women's Day celebration. As we all know that Women's Day is celebrated on 8th of March every year to pay honor to the great women of the society. Women can be compared with water, easy to fit on every role that they are offered for. Personal or professional, entrepreneurs or employees, each and every role has witnessed the perfect blend of women combination. International Women's Day was observed for the first time in 1911 to honor all the astounding women in our lives and all the extraordinary women history has witnessed. Thus, every life begins with a woman. Respect and encourage every woman for what she is. To all the women out here, you are always loved and appreciated. I once again welcome you all and wish you a filled day ahead. Thank you. Now I would like to call upon Ms. Monica Sellers from 3rd BSc Physics to deliver a speech about our beloved guest, Dr. S. Abhirami Premnath. Good afternoon to one and all gathered here. It is my great honor and privilege to introduce our chief guest, Dr. S. Abhirami Premnath, naturopathy and yoga physician, director and founder of C2H Naturopathy Yoga Clinic. From year 2014, she has practiced at several hospitals and in multi-speciality centers. She is a panel doctor at Dr. V.S. Nadarajan Geriatric Foundation's Treatment at Home. Dr. S. Abhirami is an editorial member of Elders Digest, a publication of Dr. V.S. Nadarajan's Geriatric Foundation. Since 2014, Dr. Abhirami conducting awareness programs and free camps at several places. She has published articles on naturopathy and in print media and has given interviews in the popular media channels like DD Podigai, Sun TV, Pudiyugam TV, Vanaval TV and so on. And she also took part in the FM Rainbow, All India Rainbow. She was a senior naturopathy consultant at ALM Ayush Keel Park, Chennai from the year 2020 to 2021. And also she was an HOD in naturopathy at Dean Foundation, Keel Park, Chennai. And she started her own clinic at Kelly's Keel Park, Chennai from September 2022. We welcome you, ma'am. May I now request Dr. R. Meenakshi, Vice Principal, to honor Dr. S. Abhirami Srinath. Okay, ma'am. Now I would like to call upon Ms. Shanat from 3rd BBA to introduce our beloved chief guest, Mrs. K. Satya. Privilege in welcoming Mrs. Satya K., Branch Manager of Bank of Baroda, Perambur, Chennai. Mrs. Satya has completed a master's in agriculture and worked over a decade in the bank and successfully taken up the role as a bank manager. We are happy to have you, ma'am.
Now I'd like to call upon Ms. Keertana P. from 3rd BCom CS to introduce our beloved Chief Guest, Mrs. Jabba Jayakumar. Good afternoon to all. I'm greatly overwhelmed to get this opportunity to welcome our Chief Guest, Mrs. Jabba Jayakumar, founder of J2 Patients. Mrs. Jabba Jayakumar goal is to empower 1,000 women economically. Her vision and mission is to empower women and give them necessary training and employment opportunities to women. We are grateful to her for accepting our invitation and becoming a chief guest for today's event. We welcome you, ma'am. Now I would like to call upon Ms. Pavitra C. from 3rd BSc Computer Science to introduce our beloved chief guest, Mrs. Anandi Prakash. Good afternoon to everyone. It is my great honor and privilege in welcoming the chief guest, Mrs. Anandi Prakash, Managing Director of Lakshmi Boutique, Lakshmi Ayurvedics, Lakshmi Advertising and Lakshmi Media. Her mission is to have a foothold in various industries and provide employment opportunities to thousands of younger generations. We welcome you, ma'am. Now, Dr. S. Abhirami Premnath, Director and Founder, C2H Naturopathy Yoga Clinic, in presence of Mr. Pungundran, Secretary, to deliver the presidential address. Hi. எல்லா லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே டல்லாக இருக்கீங்க போல இருக்கு. Can I get a big hi? கேட்கல சத்தமா ஓகே எல்லா சிங்க பெண்களுக்கும் எங்களுடைய விமென்ஸ் டே விஷஸ் ஓகே ஸோ greetings to everyone present here. So as we all know, we are here to celebrate the presence of women in society and to celebrate their achievements. So we all know why we are celebrating Women's Day. Every day is a Women's Day, right? Every day we have to be celebrated. Each and every minute we have to be celebrated. So are we proud of us? Yes, can I get a big yes? Yes, ma'am. Okay. So just I want to brief about why we are celebrating. What is the history behind our Women's Day? So like it's 109 years back, it was in 1909 when a political party of America celebrated 15,000 women. How many members? 15,000 women have been protested against their rights, opportunities, lack of voting rights, their speech rights, everything. So at last Russia declared this day as a International Women's Day, and United Nations again reconfirmed March 8th has been celebrated as a globally an International Women's Day. And now we will have a next question. What is the significance of Women's Day? Why? For what we have to celebrate? What's special in women? Can anyone, any volunteers to say? What is the significance of Women's Day? No? It is in the classroom la mark lam poda poradilla. Yeah. To mark the achievements of women, right? So எவ்வளோ பேர் ப்ரொஃபஷ்னலாக we have been achieving. See, இங்கே இன்றைக்கி எத்தனை கெஸ்ட் இருக்காங்க? ஒரு பேங்க் மேனேஜர் இஸ் ஹியர், ஒரு எக்கனாமிஸ்ட் இருக்காங்க, ஒரு பொட்டிக் அவரோட ஃபவுண்டர் இருக்காங்க. எவ்ரி திங் இஸ் பீன் அச்சீவ்ட். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸை மார்க் பண்ணுற டேவாக செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்கு தான் we have been celebrating this day as a Women's Day. So it's my honor and privilege to invite principal, vice principal, teaching staff, non-teaching staff, students, parents and all the dignitaries in the dais on this wonderful occasion. Thank you for this opportunity. Mr. Pugundran, Secretary, Leo Public Charitable Trust, Youth Award recipient from the Honorable former President Dr. APJ Abdul Kalam to deliver the Women's Day wishes. நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நல்ல ஒரு நிகழ்ச்சியை இந்த கல்லூரியிலே நடத்துவதற்கு அனுமதி தந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் அன்புள்ளம் கொண்ட பிரின்சிபல் ஸ்ரீதேவி மேடம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு
நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மிகவும் எளிமையான பாசத்துக்குரிய அன்புக்குரிய வைஸ் பிரின்சிபல் மேடம் டாக்டர் மீனாட்சி மேடம் அவர்களுக்கும் இந்த மகளிர் தின நிகழ்ச்சியிலே உங்களுக்கு முன்பாக நீங்கள் என்னவாக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ, நீங்கள் எந்த உச்சத்தை தொட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அவர்களில் எங்களுக்கு தெரிந்த 4 நபர்களை இங்கே நாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்திருக்கக்கூடிய வண்டர் உமன், இந்த நிகழ்ச்சியினோட டைட்டில் நம்ம வண்டர் உமன் அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். C2H நேச்சுரோபதி யோகா கிளினிக்கினுடைய நிறுவனர் இயக்குனர் மருத்துவர் அபிராமி பிரம்நாத் அவர்களே, J2 ஃபேஷனுடைய நிறுவனர் நிர்வாக இயக்குனர் ஜபா ஜெயக்குமார் மேடம் அவர்களே, பேங்க் ஆஃப் பரோடாவுடைய வங்கி கிளையினுடைய மேனேஜர் திருமதி சக்தியா மேடம் அவர்களே, சினிமாவில் சொல்கிற மாதிரி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் லட்சுமி பொட்டிக், லட்சுமி அட்வர்டைஸ்மெண்ட், லட்சுமி மீடியா, லட்சுமி ஆயுர்வேதிக், நிர்வாக இயக்குனர் ஆனந்தி பிரகாஷ் அவர்களே, நல்ல நிகழ்ச்சியை நம்மளோடு ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது பேராசிரியர்கள் கேத்ரினா மேடம் அவர்களே, மேடமோட நேம் மறந்துருச்சு, ஏன்னா அடிக்கடி மேடம் நேம் சொல்லாதனால. என்னோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கக்கூடிய டைட்டல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் டைட்டல் டிவியினுடைய நிர்வாக இயக்குனர் திரு புருஷோத்தமன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். சொல்கிற மாதிரி முடிய வேண்டிய நிகழ்ச்சி இப்போ தான் ஆரம்பிக்குது. அதனால் எல்லோரும் சாப்பிடாமல் வந்து உட்காந்துட்டீங்க இல்லையா? நாம் காலேஜில் எப்படி உட்காந்துருந்தோமோ அதே மாதிரி உட்காந்துருக்கிறீங்க அப்படின்றது. எதுலெல்லாம் ஜென்ரேஷன் கேப் வந்தாலும் இதில் மட்டும் ஜென்ரேஷன் கேப் வர்றதே கிடையாது. நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருக்கும்போது எப்படி உட்காந்துருக்கிறோமோ அதே மாதிரி 20 ஆண்டு கழித்து நாங்கள் மேடைக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது இந்த இடத்துல மட்டும் ஜென்ரேஷன் கேப் இல்லாமல் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கிறீங்க. இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் கிடையாது, நான் வந்து மகளிர் தினத்தை பற்றி பேசுகிறது இல்லை. கெஸ்டெல்லாம் பேசுகிறதுக்கு இருக்காங்க, மேடம் ஒரு பெரிய லெக்சர் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல எங்கள் பிள்ளைங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து மனசில் அப்படி பதிய வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம். உங்கள் மனசில் இந்த நாளில் இந்த இடத்துல ஒரு செய்தியை ஆழமாக சொல்லிட்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன். சொல்லாமா வேணாமா? சொல்லலான்னு கேட்கும்போது அத்தனை பேருல சொல்லணும். சொல்லலாமா வேணாமா? நான் சொல்கிறத திருப்பி சொல்கிறீங்களா? சொல்லுவீங்களா மாட்டிங்களா? சார் வந்தால் பேசணும், நாங்கள் கேட்கணும், அதுதான் ரூல். அப்படியா இல்லையா? சொல்லலாமா? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. 2 பேர் வந்து இந்த கருத்தை மிக ஆழமாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் மகாகவி பாரதியார், இன்னொருத்தர் வந்து சுவாமி விவேகானந்தர். ஏன்னா நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல, செய்தியை சுருக்கமாக சொல்லிடுறேன். மனிதன் பிறக்கும் போதே, மனிதன் காடுகளில் வாழும் பொழுதே, மனிதன் எல்லா உயிரினத்துக்கூடும் உயிரினமாக இருக்கும் பொழுது இந்த மனிதனுடைய உடம்புக்குள்ள ரத்தத்தில் அந்த பய உணர்வு இருக்கு. எதற்கெடுத்தாலும் நம்ம பயந்துக்குவோம். தைரியமாக இருக்கிறேன்னு சொன்னாலும் நம்ம பயந்துக்குவோம்.
ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பயந்துக்குவோம். பயம் அப்படிங்கிறது மனிதனுடைய இயற்கையான ஒரு சுபாவம். ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட வந்து நான் பயத்தை பார்க்கல. இன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட நான் பயத்தை பார்க்கல. என்ன மாதிரி பயத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னால், பயப்பட வேண்டியதுக்கு நம்ம பிள்ளைங்க பயப்படுறதில்லை. இதுதான் இன்னைக்கு உங்க செய்தி. என்ன செய்திமா? எதுக்கு பயப்படணுமோ, எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு என்ன பண்ணணும்? பயப்படணும். எதுக்கு பயப்படக்கூடாது? அதுக்கு பயப்படக்கூடாது. இதுதான்மா செய்தி. இந்த செய்தி ஆழமாக பதிய வச்சுக்குங்க. ஏன்னா அதிகமாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நான் வந்து சிறப்பு பேச்சாளர் இல்லை இந்த இடத்துல. தொடர்ந்து இன்னொரு நேரத்தில், இன்னொரு காலத்தில், இன்னொரு சூழலில் நிச்சயமாக இந்த கல்லூரிக்காக நான் ஒரு கெஸ்ட் லெக்சர் தரேன். நான் வாழ்த்துக்கள். மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நாங்கள் பதிவிடுறோம். அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நிறைய எக்ஸ்ப்ளோஷர் கொடுங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, வெளி உலகத்தை வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல நாம் காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, பேங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. ரெண்டே ரெண்டு வார்த்தை, மந்திர வார்த்தை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஒன்று வந்து நன்றி, இன்னொன்று வந்து மகிழ்ச்சி. இந்த ரெண்டு உணர்வு தான் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள், வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு வார்த்தை மந்திர வார்த்தை. என்ன வார்த்தை? ஒன்று வந்து நன்றி, இன்னொன்று மகிழ்ச்சி. எப்போதும் மகிழ்ச்சியோடு இருங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கிற எல்லாத்துலேயும் நன்றி உணர்வோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கும், என்னுடைய அமைதியாக பொறுமையாக கேட்டிருந்த எல்லா அன்பு குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you, sir. I now call Mrs. Jeba Jayakumar from J2 Fashions to deliver her wishes. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்பீச்சு. அதனால் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு நான் பிரின்ஸிபல் மேம் ஸ்ரீதேவி மேம்க்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வைஸ் பிரின்ஸிபல் மேம் மீனாட்சி மேம்க்கும், அபிராமி மேம், சத்யா மேம், ஆனந்தி மேம், இவங்க எல்லாருக்குமே, அப்புறம் இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு பூங்குன்றன் சார் அவங்களுக்கும், சார் பேர் தெரியல ஆனால் அவருக்கும் மேம்க்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான்டா இருந்தேன். எனக்கு பேச தெரியாது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பட் எனக்கு நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை இல்லை, இது ஒரு பெரிய மேடை உனக்கு கிடைச்சிது, நீ பேசணும் அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், நாங்கள் எத்தனை பேரை கலாய்ச்சிருக்கோம் ஸ்கூலில் பேசும்போது, மற்றவங்களாம் பேசும்போது பின்னாடி நாங்கள் கலாய்ப்போம். அந்த மாதிரி தானே நான் பேசும்போது எல்லாரும் என்னை கலாய்ப்பாங்க. இல்லை இல்லை நான் பேசலைங்க அப்படின்னு. இல்லை, ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் சொல்லிட்டு வாங்க, அது போதும். அது அந்த பிள்ளைங்களோட மனசில் பதியணும் அப்படின்னு தான் எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக காலையில் எழுந்து நீ இதை பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா தான் ஓகே நான் பேசலாம் அப்படின்ட்டு உங்கள் முன்னாடி தைரியமாக பேசுகிறேன். நீங்கள் ஃபைனலாக நான் முடித்த பிறகு நீங்கள் கொடுக்குற ரிசல்ட் வச்சு தான் இனிமேல் நான் பேசவா இல்லை அமைதியாக உட்காந்துடலாமான்றது முடிவு பண்ணுவேன். இன்றைக்கி வந்து மகளிர் தினம். அந்த மகளிர் தின வாழ்த்துக்களை நான் உங்கள் எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வருங்கால பெரிய பெரிய ஆளாக வரணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த டீச்சர்ஸுக்கும் லெக்சரர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்டா. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து தான் இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரே ஆள் தான். நான் முதல்ல ஒரு ஃபஸ்ட் ஆளாக தான் நான் ஆரம்பித்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் மெயினாக வந்து ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம நிச்சயமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக எந்த பிஸ்னஸ்மே பண்ணவே முடியாது. எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தது ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் கொடுத்தாங்க. நீ என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்க, ஆனால் பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும்,
பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு பண்ணுற பிஸ்னஸாக இருந்தால் மட்டும்தான் நான் அதுக்கு ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷமாக ரொம்ப கெஞ்சு நான் ஏதாவது பண்ணுறேங்க அப்படின்னா பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க, இதை விட உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2015 எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் 35 இயர்ஸ் தான் இருக்கும் அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க ஒய்ஃப் வந்து நல்லா படித்தவங்க. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த பிள்ளைங்களை அவங்க வளர்த்ததுனால அந்த ஃபேமிலியே ரொம்ப ஒரு ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அந்த ஃபேமிலியை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அழகாக வந்தது. எங்களால் அதை அழைய தாங்க முடியல. ஏன்னா அவ்வளோ வசதியாக இருந்த அந்த பிள்ளைங்க அவர் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்காததுனால அந்த வீடுக்கு அவர் வாங்கின அந்த கட்டின வீடுக்கு இன்சூரன்ஸ் அவர் எடுக்கலை. சரி, அந்த 15,000 எதுக்கு, அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாமேன்னு அவர் பண்ண அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கு அந்த வீடே அவங்களுக்கு இல்லாமல் ஆயிடுச்சு. ஃபுல் ஃபேமிலியே வந்து 2 பொண்ணுங்க அவங்களுக்கு. அந்த ஒய்ஃப் வந்து ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நாங்கள் அழுவும்போது எங்களுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டோம் நாங்கள். அப்போது அது எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய தாக்கமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபினான்ஷியலி எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஐடி கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டராக இருக்காங்க. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சீரியல் பார்த்துட்டு சமையல் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு இல்லை நம்ம ஏதோ மிஸ் பண்ணுறோம், எனக்கு ஏதாவது பண்ணணுங்க, எதுக்கு என்ன பண்ணணும் நீங்களே டிசைட் பண்ணுங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. சரி, ஓகே, எனக்கு இந்த ஆரி ஒர்க் வந்து நான் போர் அடிக்குதுன்னு கற்றுக்கிட்டது தான் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பண்ணேன். எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. அந்த மாதிரி நாங்கள் பண்ணும்போது எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு சொன்னது, என்ன கஸ்டமருக்கு என்ன சொல்கிறீங்களோ அதை கரெக்டான டேட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் குவாலிட்டியில் கரெக்டாக கொடுங்க, உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அது மல்டிப்ளை ஆகுவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு அது சொன்னது அது ஒன்று, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துட்டு கஷ்டப்பட்ட லேடிஸ், ஆனால் அவங்கள ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க, இறந்துட்டுருப்பாங்க, இல்லைன்னா ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிருப்பாங்க. சில பேர் வந்து ஹஸ்பண்டால் வந்து ஒன்றுமே ஹெல்ப் இல்லை வீட்டில், ஆனால் இருப்பார் ஹஸ்பண்டுன்ட்டு. ஸோ அந்த மாதிரியான லேடிஸ்க்கு தான் நான் வேலை கொடுத்தேன். ஒருத்தங்களுக்கும் நாங்கள் அந்த மாதிரி கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணோம். ஏன்னா அவங்களால வந்து பிள்ளைங்களை போய் ஸ்கூலில் விட முடியாது. வேறு எங்கேயாவது வேலைக்கு போனாங்கன்னா, ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனாங்கன்னா அவங்களால வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கும் விட்டுட்டு வேலையும் பார்க்க முடியவே முடியாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து என்னென்னா, எப்போ வேணாலும் பிள்ளைங்களை போய் விட்டுட்டு வாங்க, இது உங்களோட டைம், இந்த டைமுக்கு நீங்கள் என்னோடய வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் வந்து 1 டே ½ டேக்கெல்லாமே சீரியலில் போடுற கல்யாண சீன்ஸ்க்கெல்லாமே நாங்கள் தான் ப்ளவுஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்தளவுக்கு வந்து ஜென்ஸுக்கு ஈக்குவலாக எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி நாங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணி சீரியல்ஸ்க்கெல்லாமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது ஒன்று தான்டா, என்னென்னா கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைங்க பிறக்கும் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். ஆனால் அதோட தயவுசெய்து நிறுத்தாதீங்க. இதுக்கப்புறமும் ஒரு லைஃப் இருக்குது. என்ன எப்படி நம்மளோட ஃப்யூச்சர்ன்றதே நம்மளால் பிளான் பண்ணவே முடியாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் நல்லதாகவே இருக்கட்டும், அதுக்காக நன்றி. எதுவாக இருந்தாலும் தைரியமாக போல்டாக முடிவெடுங்க. குழந்தைங்களே நம்மளால் பார்த்துக்க முடியும். நம்மளால் செல்ஃப் பிஸ்னஸ் படிக்கிறீங்களா படிங்க, கல்யாணம் பண்ணுறீங்களா கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டில் சும்மா இருக்காதீங்க. அது மட்டும் நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டால் கூட உங்கள் பிள்ளைங்க பிறந்த பிறகு உங்களால் வேலைக்கும் போக முடியாது, அந்த பிள்ளைங்களையும் பார்த்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த கைத்தொழில் கூட ஒரு இப்போ எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சோ அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஒரு பெரிய லெவலுக்கு வரலாம். சரிங்களா? நீங்கள் எல்லாருமே வந்து சும்மா இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை ஒளிஞ்சிட்ருக்கு. ப்ளீஸ் அதை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்காதீங்க. எல்லாருமே தைரியமாக போல்டாக வெளியில் வாங்க. தேங்க்யூ. Thank you so much, ma'am. That was a very motivating words. Now I call Mrs. K. Satya, Branch Manager, Bank of Baroda, to deliver her wishes. Good afternoon all. Happy Women's Day to all.
ஆக்சுவலாக உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு 10-12 இயர்ஸில் என்னையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நான் +2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு பெரிய விஷன் இல்லை. பட்டு காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் வந்து எனக்கு பெரிய ஐ ஓப்பனராக இருந்துச்சு. நான் வந்து பேசிக்கலி அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி. ஸோ அந்த டைமில் எனக்கு மைண்டில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், நான் ஏர்ன் பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஏர்ன் பண்ணணும். அதே சமயம் நான் வந்து ஒரு சர்வீஸ் செக்டரில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தேன். ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் செகண்ட் இயரில் ஐ ஹாவ் சூஸ்டு மை ப்ரொஃபஷன். ஸோ பேங்கிங் எனக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ ஐ ஹாவ் ஸ்டார்டட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேங்கிங். ஸோ யூஜி ஐ டிட் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி. யூஜி முடிச்சதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி எனக்கு சர்வீஸ் செக்டரில் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஐ காட் ஜாப், பட் அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நான் கண்டினியூஸாக எகெயின் ட்ரை பண்ணி பிஜி பண்ணேன். பிஜி கம்ப்ளீட் பண்ணும்போது நான் இந்த ப்ரொஃபஷன், இந்த இதை நான் வந்து விடணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ திரும்ப ட்ரை பண்ணதுனால ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட். என்னோட பிஜி முடிக்கும் போது வித் 9.2% marks I got job in 2 banks, nationalized banks, with the campus recruitment, and also I have cleared that exam. ஸோ நம்ம என்ன வேணுங்கிறத நம்ம மைண்டில் ஆழமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை விடாமல் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். நம்ம பேரண்ட்ஸையும் நம்மளால் பெருமைப்படுத்த முடியும். வித் அ ஃபேமிலி சப்போர்ட் அட் ப்ரெசன்ட் வி ஆர் இன் த பேங்கிங் ப்ரொஃபஷன். ஸோ ஐ விஷ் எவ்ரிவன் டு think about what vision, to make a vision clearly and achieve it. I wish you happy Women's Day to once again all. Thank you very much. Thank you so much, ma'am. Now I call Mrs. Anandi Prakash, Managing Director of Lakshmi Boutique, Lakshmi Ayurvedics, Lakshmi Advertising, Lakshmi Media to deliver her wishes. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. லைக் உங்களை பார்க்கும்போது அப்படியே எனக்கு வந்து என்னோடய காலேஜ் மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. ஸோ நானும் காலேஜ் படிக்கும்போது இப்படி நிறையா பேர் வந்து லெக்சர் கொடுக்குறதா, என்ன சொல்கிறாங்க இவங்க சொல்கிறதால நம்ம வாழ்க்கையில் சாத்தியமாகுமா, இன்றைக்கி போய் நான் என்ன படம் பார்க்குறது, என்ன சீரியல் பார்க்குறது, இது மாதிரிலாம் என்னோடய மைண்ட்லேயும் இருந்தது. ஆனால் படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நம்மளுக்கு ஒரு கோல் இருக்குமா, நாளைக்கு ஏதாவது நம்ம பண்ணுவோமா அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லார் மைண்ட்லேயும் நான் டாக்டர் ஆக போகிறேன், அதாக போகிறேன், டீச்சர் ஆக போகிறேன், இது மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கும். பட் இதெல்லாமே வந்து ஒரு 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 ஃபேக்கான ஒரு கனவு அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து ஏதாவது பிடிக்கும். இப்போ மேம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க பிடிக்கும், ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்க தான் பிடிக்கும், டீச்சராக தான் பிடிக்கும், இல்லை யூடியூப்பில் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி நல்லா வ்ளாக் பண்ண பிடிக்கலாம். இது மாதிரி நிறைய உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ட்ரீம் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் படித்தது வந்து இன்ஜினியரிங். எனக்கு ஐடியில் வந்து ஆன்லைன், அதாவது நான் வந்து ஆஃப் கேம்பஸில் ப்ளேஸ் எல்லாம் ஆனேன். ஆனால் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எனக்கு மீடியா இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ண ஆசை அப்படின்னு நான் சொன்னேன். என்னுடைய அப்பா அதுக்கு அகெயின்ஸ்ட் பண்ணார், ஒத்துக்கவே இல்லை. ஆனால் ஒரு விமன் வந்து மேலே வராங்க, லைக் அவங்க வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க பின்னாடி யார் இருக்க முடியும் தெரியுமா? அவங்க அம்மா. ஸோ என் அம்மா தான் ஃபர்ஸ்ட் அவங்க நான் வீட்டில் வந்து சொல்லும்போது, இவள் வேலைக்கு போகணுன்னே கட்டாயம் இல்லை, படிக்க வச்சதே அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிகிரி வாங்குறதுக்கு தான். அவள் எதுக்கு மீடியாவில் போய் ஆண்களுக்கு நிகராக வேலை செய்யணும், போகக்கூடாது, டே நைட் வேலை பார்க்கணும், இவள் இந்த மாதிரி அவள் வேலை பண்ணால் அவளுக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு நினைக்கும்போது கையில் இருக்க வளையலை எங்கள் அம்மா தான் முதல்ல எனக்கு வீட்டில் கலட்டி கொடுத்தாங்க. நீ போய் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு. ஸோ அன்றைக்கி தான் நான் என்னுடைய ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ஜேர்னியை. இப்போ சார் சொல்லும்போது எனக்கே ஷாக்காக இருக்கு. அப்படியே அடுக்கடுக்கா இத்தனை கம்பெனி சொல்கிறாரு. இவ்வளவும் வேலை செய்யணுன்னா ஓவர் நைட்டில் நடக்காது, ஓவர் நைட்டில் கண்டிப்பாக நடக்காது. எனக்கும் கல்யாணம் ஆச்சு. மேம் சொல்லும்போது அப்படியே எனக்கு அப்படியே க்ளோஸ் டு ஹார்ட் என்னுடைய கதை கேட்ட மாதிரி இருந்தது. எனக்கும் 7 வயசில் பையன் இருக்கான். என் பையன் பிறந்ததுக்கப்புறமும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து லைக் டே நைட்டு மீடியாலையும் பார்க்கணும். எத்தனை கம்பெனி சொன்னாங்க, எல்லாம் என்னன்னாவது பார்க்கணும் இல்லையா நடத்துறதுக்கு. காலையில் இப்போ குழந்தை 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணணும் அப்படின்னா
அந்த மனுஷன் 2 மணி நேரமாவது நிம்மதியாக வேற ரூமில் போய் தூங்கு, அவன் அழும்போது வந்து எழுப்புறேன், நான் தூங்காமல் இருக்கிறேன் அப்படின்னு அவர் கைட் பண்ணலன்னா ஒரு விமானம் சாதிக்க முடியாது. இப்போ நீங்கள் எல்லாரும் கை தட்டுறீங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. இல்லை நான் எங்கெல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனோ வாட் எவர், நான் பேசுகிறத கேமராவில் படம் பிடிக்கிற ஒருத்தராக உட்காந்துருப்பாரு. ஸோ அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. ஒரு நாள் கூட என் பையன் பேம்பர்ஸ் அவுக்க விட்டதில்லை, அவர் தான் வைப்பார். வீட்டில் கூட ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணணும், இத்தனை பிஸ்னஸ் பண்ணேன், ஆனால் பொட்டிக் வந்து 1 வருஷம்தான் ஆகுது. என்னுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, செலிப்ரிட்டிஸ் எல்லாரும் அழகழகாக ட்ரெஸ் போடுவாங்க, எல்லா ட்ரெஸ்ஸும் நமக்கும் பொண்ணுன்னு ஆசை. பெண்கள்னானே என்ன, அடம் பிடிப்போம், ஆசை, அது வாங்கணும் இது வாங்கணும், ஆனால் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க காசுக்குள்ளே வாங்கணும். ஸோ நிறைய செலிப்ரிட்டிஸ் போடுற டிசைனை எல்லா பெண்களுக்கும் ஒரு கனவாகவே இருந்துச்சு. அவங்க அழகாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஸ்னேகா மாதிரி போடணும், நயன்தாரா மாதிரி போடணும் அப்படின்னு. அவங்க பண்ணுற அந்த ஸ்பெண்ட் பண்ண முடியாது, 40,000 50,000 பண்ண முடியாது. ஸோ அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை அவங்க ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் 2,000 3,000 அந்த டிசைனை கொண்டு வரணும்னு இத்தனை வருஷமாக நான் சம்பாரிச்ச மொத்த காசையும் கொட்டி லூம்ஸ் வாங்கி எல்லாருக்கும் என்னுடைய பேஜை போய் பார்த்தா 3,500 எல்லா புடவையும் வாங்கிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயரில் சொல்கிறேன் 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆனாங்க 1 வருஷத்தில். நிறைய காம்படிஷன், நிறைய விஷயம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அடம் பிடிக்கணும். அடம் பிடிச்சுதான் எல்லாரும் என்ன சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பண்ணுறோம், சாதிக்கணும். உனக்கு என்ன வேணும் அதை அடம் பிடிச்சுதான் சாதிக்க முடியும். இந்த விமென்ஸ் டே கூட எடுத்துக்கோங்களேன், அவ்வளோ பெண்கள் அடம் பிடிக்கலன்னா நமக்கான ஒரு சிறப்பு நாளே கிடைச்சிருக்காது. எவ்வளோ பேர் அது மாதிரி நின்று அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நானும் அப்படிதான், சாப்பிடல தூங்கல, என்னென்ன ட்ராமாலாம் பண்ணமோ எல்லா ட்ராமாவும் பண்ணி தான் மீடியா ஃபீல்டில் வேலை செய்வேன். நானும் போவேன், நானும் ராவும் பகலுமா ஏன் வேலை செய்யக்கூடாது? நம்மளை மீறி ஏதாவது ஒரு தப்பு நைட்டு நடந்துட முடியுமா? நம்மளே கான்ஃபிடென்ட் இல்லாமல் 2 மணிக்கு 3 மணிக்கு வேலை செய்ய, எங்கள் அப்பா ஆக்சுவலாக சொன்னார் 2 மணிக்கு 3 மணிக்கு எப்படி வருவா வீட்டுக்குன்னு. 2 மணினாலும் இல்லை 4 மணினாலும் இல்லை, உனக்கும் எவனாவது பிரச்சனை பண்ணால் செவட்டில் விடவும் தெரியும், கத்தவும் தெரியும், பிரச்சனை பண்ண தெரியும், உன்னை நீயே தற்காலத்துக்காக காத்துக்க தெரியும், உனக்கே பார்த்துக்க தெரியும் போது இத்தனை பிஸ்னஸ் எப்படி பண்ணாமல் இருக்க முடியும் இல்லையா? அதனால அவங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு மேடம் சொன்னது ரொம்ப அப்படியே க்ளோஸ் டு ஹார்ட். சீரியஸாக வீட்டில் சும்மா இருக்காதீங்க. கல்யாணம் பண்ணி நீ 4 காசு சம்பாரிச்சு நீயும் யாருன்னு பண்ணும்போது நீ ஒரு குழந்தைய நீ பார்த்துக்கிற இல்லையா, பார்த்துக்கும் போது தானா வந்து ஒரு கணவனும் சேர்ந்து கையை பிடிப்பான். அதனால நீங்கள் வருத்தப்பட வேணாம். நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க. பிகாஸ் என் ஹஸ்பண்டும் ஐடியில் ஒர்க் பண்ணாரு, நான் பண்ணுற பாடை பார்த்துட்டு ஐடியிலேருந்தே ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் எல்லா வேலையும் செய்கிறோம். ஏன்னா அந்த புரிஞ்சுக்கிற பக்குவம் மனப்பான்மை எல்லாம் கூட உட்காந்து நீங்கள் பேசுனா, அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணா பேசுனா கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். நானும் அதிகமாக பேச விரும்பல, எனக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அடம் பிடிங்க, சாதிங்க, நிதானமாக பேசுங்க, புரிய வைங்க, உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுங்க. விஜயா இப்படிதான் இருப்பாரு, நயன்தாராவா இதை தான் சாதிச்சாங்க, உதாரணத்துக்கு சொல்ற ஜெயலலிதாவா அம்மா இதை தான் நிரூபிச்சாங்க அப்படின்னு இருக்கிற மாதிரி நீ யாரு, ரோஷினியா நீ யாரு, பிரியாவா நீ யாரு, ஆனந்தியா நீ யாரு, இல்ல J2 ஃபேஷன்ல மேமா அப்படின்னு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நீங்க செய்யற வேலையில தான் கிடைக்குமே தவிர பிரகாஷோட பொண்டாட்டி, அவரோட ஒய்ஃபு, இவரோட மக அப்படின்லாம் நம்மளால பேர் வாங்க முடியாது. நீங்க யாருன்றது சின்ன தொழிலா இருந்தாலும் ஆரிவாக்கு வந்து 1000 பேர் போடலாம். J2 ஃபேஷன் ஒரு பேர் நிரூபிச்சாங்க இல்லையா? போத்தீஸ் இருக்கு, சரணா ஸ்டோர் இருக்கு, எவ்வளோ ஜவுளி கடை இருக்கு, லக்ஷ்மி பொட்டிக்கு எனக்கு தெரியாதவங்களே இருக்காத அளவுக்கு 1 வருஷத்துல பேர் வாங்க முடியும்னா உங்களாலையும் முடியும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணும்ன்றத தெளிவா பண்ணுங்க. எல்லாரும் கூட்டத்தோட டாக்டர் ஆகணும்னு சொல்றாங்க, நீங்களும் ஆயிடாதீங்கன்னு சொல்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you so much, ma'am. Now I call Mr. Purushothaman to deliver his wishes. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்ல வந்திருப்பவர்களுக்கும், மகளிர் தின கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கும், உண்மையிலேயே மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மேடம் சொன்ன மாதிரி
அவங்க உங்களுக்கு உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி விவேகானந்தர் ஒரு வேர்ட் சொல்லியிருக்காரு. என்ன வேர்டு அது? நீ என்னவாக விரும்புகிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தெரியுமா இது எல்லாருக்கும்? இப்போ எல்லாரும் என்னவாக விரும்பணும், என்னவாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் அந்த எய்ம் இருக்குதா? உங்களுடைய கோல் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஒரு கோல் எய்ம் வச்சுருக்கீங்களா? இருக்கா இல்லையா? எல்லாருமே எய்ம் வச்சுருக்கீங்க. அந்த எய்ம் அந்த கோலுக்காக நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா? டெய்லி நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த கோலுக்காக நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா? தினமும் ஒர்க் பண்ணுறீங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் உங்கள் கோலுக்காக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? எனி ஆக்ஷன். இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் ஆகணும், இல்லை ஐபிஎஸ் ஆகணும், அந்த மாதிரிலாம் உங்களுடைய கனவுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த கனவுக்காக நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? அதாவது விவேகானந்தர் சொல்கிறது ஒரே ஒரு வேர்டு தான். நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்களோ அதை டெய்லி தினமும் ஒரு முறையாவது சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து 100 வாட்டி நம்ம சொல்லும்போது ஒரு முறையாவது அது நம்மளுடைய வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். மேபி நீங்கள் ஒரு எய்ம் வச்சுருக்கீங்க, ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான முதல் ஸ்டெப் என்ன, முதல் படி என்ன? இப்போ நம்ம செய்யக்கூடிய ட்ராவல் பண்ணுறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து காலேஜுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? காலேஜுக்கு போகணுன்னா எப்படி போகணும்னு நினைக்கிறோமா? நம்ம பை பஸ்ஸா, ட்ரெயினா, காரா, 2 வீலரா? இதுக்கான பிளான் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுடைய பிளான் என்ன? நீங்கள் உங்கள் கோல் எய்முக்கான பிளான் என்ன? அந்த பிளானில் ஒரு பாயிண்ட்டையாவது தினமும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியும். மகளிர் தின வாழ்த்துக்களை ஒரு முறை சொல்லி நன்றி, வணக்கம். Now I call upon Dr. S. Abhirami Premnath, Director and Founder, C2H Naturopathy Yoga Clinic, to deliver a special talk on topic naturopathy and women's health. குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஒரே மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருந்ததில் மாற்றி மாற்றி சும்மா மோட்டிவேஷ்னல் டாக் இன்னைக்கு கரெக்டாக எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஹெல்த்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். இவங்கெல்லாம் உங்களுடைய சோஷியல் ஹெல்த், உங்கள் கோல்ஸை பற்றி பேச வந்திருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா நம்ம 2.5 வருஷமாக நம்ம ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்றதுக்கு ஒரே ஷார்ட்டாக நமக்கு கோவிட் வந்து எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. கரெக்ட்? ஸோ ஹெல்த் அப்படின்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் இஸ் ஹெல்த்? ஹெல்த்னா என்ன? ஆரோக்கியமாக இருக்கிறதுனா என்ன நினைக்கிறீங்க? சத்தமாக பேசலாமே. ஹெல்த்தி டயட், ஃபிசிக்கலி ஃபிட் இல்லையா? ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்? கை கால் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, நான் நல்லா பேசுகிறேன், என்னால் தனியாக பாத்ரூம் எழுந்துச்சி போக முடியுது, தூங்குனா நாளைக்கு காலையில் எழுந்திச்சிக்க முடியுது, இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறோம். பட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது எல்லாத்துக்குமே ஒரு மையம்னு இருக்கும், இவங்க தான் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணணும்னு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஹெல்த்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக மட்டும் கிடையாது, மென்டலி, சோஷியலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி, இந்த 4 ஃபேஸில் வந்து நம்ம எப்போ பேலன்ஸ்டாக இருக்கோமோ அப்போ தான் நம்ம முழு ஹெல்த்தாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ ஒருத்தவங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க, ஆனால் எதுக்கு எடுத்தாலும் பயம், ஒரு விஷயம் போய் கேட்குறது அப்படின்னாலும் பயம், உள்ளுக்குள்ளவே நிறைய ஆங்ஷியஸாக இருக்காங்கன்னா அவங்களுடைய மென்டல் ஹெல்த் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இல்லை சோஷியலாக இப்போ ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட போயிட்டு பேசுறது, இல்லை ஒர்க் பிளேஸில் போயிட்டு தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுல ஒரு பயம் இருக்குது, இல்லை என்னால் அவ்வளோ பெரிய கம்பெனிலலாம் போய் வேலை பார்க்க முடியாது அப்படின்ற பயம் இருக்குது அப்படின்னா நம்ம சோஷியலி இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அப்படி இல்லை, இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், ஆட்டோலேருந்து ஆட்டோ டிரைவர் வந்து எச்ச துப்புறான், அவனை நம்ம திருப்பி கேள்வி கேட்காம ஐயோ அவங்கக்கிட்டலாம் போய் நம்ம சண்டை போட முடியாதுன்னு ஒதுங்கி போகிறோன்னா சோஷியலி வி ஆர் வீக். ஸோ என்ன பண்ணணும்? ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோஷியலாகவும் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிரிச்சுவல்
ஸ்பிரிச்சுவல் நீங்கள் எந்த ரிலீஜனாக வேணால் இருங்க, இல்லை கடவுள் நம்பிக்கையே இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக அதோடு நம்ம பவுண்டடாக இருந்தோம் அப்படின்னா இந்த 4 ஃபேஸஸில் யாரால் சமமாக இருக்க முடியுதோ அவங்க தான் நம்மளை வந்து கம்ப்ளீட்டாக ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு அர்த்தம். நம்மளை சும்மா இந்த லேப் டெஸ்ட்டோ இல்லை மாஸ்டர் ஹெல்த் செக்கப்போ, இப்போ உங்களுக்கே எடுத்து பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பிசிஓடி இருக்குது, இல்லை வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு வந்து வெயிட் ஒபிசிட்டியாக இருக்கீங்க, உங்கள் பிஎம்ஐ அதிகமாக இருக்குது, இல்லைன்னா நமக்கு எல்லாருக்கும் யூனிவர்சலாக இருக்க பிரச்சனை என்ன, ஹேர் ஃபால் இருக்குது, ஆக்னி இருக்குது, சொல்கிறோமா இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் நமக்கும் இருக்குதான், இல்லைன்னு நம்ம யாராலையும் ஒத்துக்க முடியாது, டினையே பண்ண முடியாது. காலையில் எழுந்துச்சா சீப்பில் தலை வரணும்னா முடி கொட்டும், அம்மா திட்டுவாங்க, நீ பாட்டு தலைமுடியை வாரி விட்டுட்டு போயிடுற, வீடெல்லாம் முடியாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு இருக்கா? அதே மாதிரி அவளுக்கு மட்டும் ரொம்ப கிளியராக இருக்குப்பா ஸ்கின்னு, நமக்கு மட்டும் இவ்வளோ ஃபுல்லாக ஆக்னியாக இருக்குதுன்னு நம்ம யோசிச்சுட்டு உண்டு. பீரியட்ஸ் நமக்குலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக வரும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா 3 months once 6 months once வரும், சில பேருக்கு டேப்லெட்ஸ் போட்டால் தான் பீரியட்ஸ் வரும், இல்லைனா அதை பற்றி கவலையே பட மாட்டேன், பீரியட்ஸ் வேலையை ஐ எம் ஹாப்பி, எதுக்கு என்ன உங்களை மாதிரி நான் ஏன் கஷ்டப்படணும், எனக்கு வயிற்று வெளியில் ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய உங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்க ஹெல்த் இஷ்யூஸ். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னெல்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. உங்களை விட அதிகமான ஸ்ட்ரெஸ் உங்கள் லெக்சரர்ஸ் இருக்குது, உங்கள் வைஸ் பிரின்சிபலுக்கு இருக்குது, உங்கள் பிரின்சிபலுக்கு இருக்குது. தே ஆர் பேலன்சிங். ஏன் இங்கே உட்காந்து அச்சீவர்ஸ்க்கு இருக்குது, இருக்கா இல்லையா ஸ்ட்ரெஸ்? உங்களை விட 3 times 5 times ஸ்ட்ரெஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது? காலையில் ஜாலியாக எழுந்திரிச்சிக்கிறீங்க, காலேஜ் கொண்டு வந்து விட போகிறாங்க, டீச்சர்ஸ் ஐயோ பெரிய பெரிய டாப்பிக்கை டச் பண்ணிட்டோம் போல இருக்குது. சரி ஓகே, இதுக்கு வந்து ஜஸ்ட் 3 reasons தான். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா ஸ்லீப். எத்தனை பேர் நைட்டு 12 மணிக்கு தான் மேம் நான் பெட்டுக்கே போய் கண்ணை மூடுவேன், தூங்குவேன், கை தூக்குங்க. இந்த ஹோம்ஒர்க் பண்ணேன், ப்ராஜெக்ட் பண்ணேன், எக்ஸாமுக்கு படித்தேன், இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா நானும் அந்த வேலைலாம் பார்த்துருக்கேன். எக்ஸாமுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் உட்காந்து படிக்கிறது, இல்லை ஆன் எக்ஸாம்ஸ் தான் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லீப் வந்து விமனுக்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிறந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 மணி நேரம் தூங்குவாங்க. அதாவது டேயில் ஃபுல்லாக தூங்கிட்டே தான் இருக்கும். நம்மளே ஆசையாக இருக்கும், ஐயோ குழந்தை அழகாக இருக்குது, கொஞ்சம் முடியல, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கு, நம்ம போய் தொட்டால் கூட அங்கே இருக்க அம்மாவோ பண்ணி அதை தொட்டேன்னா அவ்வளோதான், அது ஏஞ்சிதுன்னா எனக்கு வேலையெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்வாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்களை கம்பேர் பண்ணுறதை விட பெண்களுக்கு வந்து அதிகப்படியான தூக்கம் தேவைப்படும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ்னால. இப்போ மென்னுக்கு உடைய கம்பேர் பண்ணும்போது விமனுடைய ஹார்மோன் லெவல்ஸ் அதிகம். அதே மாதிரி நமக்கான ஒர்க் லோடும் அதிகம். ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ காலேஜில் படிச்சுட்டே நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை வீட்டில் சிச்சுவேஷன்ஸ் சரியில்லாமல் இருக்கலாம், நிறைய என்விரான்மெண்டல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்லீப்பை பற்றின ஒரு சின்ன சயின்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பிரெயின் எங்கே இருக்குது? மண்டக்குள்ளே. வெரி குட், நல்ல ஆன்சர். ஸோ பிரெயின் மண்டக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பட்டாணி சைஸில் பீனியல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்கும். அதிலிருந்து தான் நமக்கு மெலட்டோனின்ற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அது பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கே செக்ரீட் ஆகிடும். அதனால தான் நம்ம மூஞ்ச கழுவி புக் எடுத்து ஓப்பன் பண்ணோடனே நமக்கு தூக்கம் சொக்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஸோ 6 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் அது நல்ல ஃபுல் ரஷ்ஷில் நமக்கு வந்து செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த காலத்துலலாம் இந்த அளவுக்கு நமக்கு டிகிரியோ கோர்சஸோ இல்லை இல்லையா? சன் செட் ஆன உடனே அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. நான் சொல்கிறது நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் பீரியடில் லைட்டெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி விஷயங்கள். ஸோ நமக்கு அதனால தான் ஈவினிங் டைமில் நம்ம கொஞ்சம் டல் ஆகிறது, ட்ரௌசியாக ஃபீல் பண்ணுற ரீசன் இதுதான். ஸோ இதுக்கிட்ட இருக்க ஒரே கெட்ட பழக்கம் என்னென்னா, லைட்டை பார்த்துருச்சுன்னா அந்த ஸ்லீப் ஹார்மோன் செக்ரீட் பண்ணாது. ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், சூப்பராக எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் ஒரு இயர்பாட்ஸோ இல்லை இயர்ஃபோன்ஸை போட்டுட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு கண்ணுக்கு நேராக ஃபோனை வச்சுக்கிட்டு கேண்டி கிரஷ் விளையாடுறது, இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறதுன்னு பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐஸ் மூலயமா தான் அந்த மெலட்டோனின் நம்ம பிரெயின் சென்டர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகே, இன்னும் இருட்டாகலை, இன்னும் வெளிச்சமாக தான் இருக்குது, ஸோ அப்போ நமக்கு மெலட்டோனின் இப்போ செக்ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, அது ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும், ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும். என்னுடைய பயாலஜி சார் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவார், அதாவது நமக்கும் எப்படி நம்ம சிம்பான்சிலேருந்து மங்கீஸ்லேருந்து நம்ம வந்தோம், ஸோ நம்மளுடைய ஜீன் வந்து எவால்வேட் ஆக ஆக எவல்யூஷனரி ப்ராசஸில் வால் நமக்கு கட்டாச்சு. அதேமாதிரி நமக்கும் ஃப்ராக் மாதிரி ஒரு பெரிய நிக்டேட்டிங் மெம்பரேன் ஒன்று இருந்தது, அதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு நேச்சரே வந்து அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாமல் விட்டுருச்சு. அது மாதிரி நம்ம மூளையை நம்ம யூஸ் பண்ணாமலே இருந்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் அது யூஸ் பண்ணாமலே போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், அடிக்கடி கொஞ்சம் நேரமாச்சும் மூளையை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு எப்போவுமே எங்கள் பயாலஜி சார் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் சொல்லும் போதில் எனக்கு பயமாக இருக்கும், ஐயோ நம்ம மூளையை யூஸ் பண்ணலன்னா
அப்போ இது வேலை செய்யாது. எப்படி ஒரு சீடு சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்குள்ளே மரம் வளரும் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி ஒரு வேளை இதை யூஸ் பண்ணலன்னா எனக்கு உண்மையிலே வேலை செய்யாமல் போயிடுமோ, நான் மக்கா போயிடுவேணுன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மூளை தான் எல்லாத்தையுமே, இப்போ நான் பேசுகிறத கவனிக்கிறது, இப்போ அவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ண போகிற விஷயம், இது எல்லாமே சப்கான்ஷியஸாக ரிஜிஸ்டர் ஆகும். ஏன் வந்து அந்த சார் வந்து சொன்னார், நிறைய ஓரியன்டேஷன் நடத்திக்கிட்டே இருங்க. நமக்கு வந்து இப்போ எப்படி பேட்ரி சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி, இப்போ 2 நாளைக்கு டாக்டர் அபிராமி மாதிரி ஆகணும், இல்லை அவங்க ஜெபா மேம் மாதிரி ஆகணும், இல்லை ஆனந்தி மேம் மாதிரி நம்ம பேருக்கு பின்னாடி விசிட்டிங் கார்டே ஒரு புக்கு மாதிரி அடிக்கணும்டா நம்ம அப்படின்ற மோட்டிவேஷன்லாம் நமக்கு நிறைய இருக்கும். ஆனால் 3ஆவது நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே தப்பை தான் பண்ணும், அதே சோம்பேறித்தனம் இருக்கும், ஒரு சேஞ்சஸும் நமக்குள்ளே இருக்காது. இன்றைக்கி வேணால் நமக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கெலாம் ஹாப்பியாக பரவாயில்ல, நம்ம குழந்தைய நல்ல காலேஜில் போட்டிருக்கோம், நிறைய பேர் வந்து பேசிட்டு போயிருக்காங்க, என் பொண்ணும் நாளைக்கு இதே மாதிரி மேடை ஏறி பேசுவா அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதை நம்ம கேரி அவுட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் உங்களுடைய பிரெயின் தான், மென்டல் ஹெல்த் தான். ஸோ சப்கான்ஷியஸாக ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னா உங்களுடைய பிரெயின் ரெஸ்ட்டுக்கே போகாது. சப்கான்ஷியஸாக ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்காது. இப்போ நாங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் எதுக்காக பேசுகிறோம், எங்களை மாதிரி நாளைக்கு நாங்களும் உங்களை மாதிரி இதே ஸ்டூடெண்ட் பேஸில் உட்காந்து இங்கே வந்தவங்க தான். எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் காலேஜில் போய் பேசும்போதெல்லாம் எனக்கு நல்லா யோசிப்பேன், நம்மளாம் இப்படிலாம் போய் பேசுவோமா, நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமான்ற நிறைய கேள்விகள் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ், கண்டிப்பாக நம்மளும் ஸ்டேஜ் ஏறும், நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணுறோம், நிறைய கேர்ள்ஸ் வெளியில் வரணுன்ற ஆம்பிஷன் எனக்குள்ளே நிறைய இருந்தது. அதனால தான் திருப்பி சும்மா இருக்காதீங்க, மூளையை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ தூங்கினா மட்டும்தான் இந்த சப்கான்ஷியஸ் மெமரியில் வந்து நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ, நம்மளுடைய கோல்ஸாக இருக்கட்டும், விஷனாக இருக்கட்டும், மிஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ தயவு செஞ்சு 10 o'clock மேலே, எப்படி இப்போ காலேஜஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக நோ மொபைல்ஸ், இந்த டைம்லேருந்து இந்த டைம் மொபைல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ, ஆல்ரெடி நிறைய ரூல்ஸ் இருக்கும் பேரண்ட்ஸ் கிட்டே இருந்துமே. 10 o'clock மேலே பெட்ரூம்க்கு வெளியில் உங்கள் ஃபோனை வச்சுடுங்க. ஏன்னா இந்த பிசிஓடியாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஹேர் ட்ரைனஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஸ்கின்னோடைய க்ளோயிங் இல்லாமல் போகிறதுக்கு மெயின் ரீசன் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் தான். பிகாஸ் வீட்டை சுற்றி வைஃபை, எல்இடி டிவி, அப்புறம் பெரிய பெரிய லைட்ஸு, இது பத்தாதது நம்ம குட்டியாக நம்ம கைக்குள்ளவே ஒரு ஃபோன், இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் தூங்கும் போதாச்சும் நம்ம அதை விட்டு அவேவாக, ஏன்னா உங்களுக்கு எதுவும் எமர்ஜென்சி கால்ஸ் வரப்போகிறது கிடையாது இல்லையா. நமக்கு ஒன்றும் யாரோ கலெக்டர் வந்து நமக்கு வந்து கால் பண்ணி நாளைக்கே இந்த மனுவை பாஸ் பண்ணுன்னு சொல்ல போகிறது கிடையாது. நமக்கு வர்றது என்ன, ஒரு 9 மணிக்கு மேலே நாளைக்கு காலேஜில் இந்த டெஸ்ட் இருக்குது, இல்லை இந்த ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு வா. 11 மணிக்கு தான் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் வேறு நமக்கு அப்லோட் பண்ணுறாங்க, அது வேறு நமக்கு ஒரு பக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. 11 மணிக்கு என்னுடைய பொண்ணு ஸ்கூல்லலாம் வந்து 9:30 9:45 ஒர்க் ஷீட் வரும். எனக்கு என்ன இத்தனை மணிக்கு அமிச்சா நாங்கள் எப்போ படிச்சுட்டு எப்போ தூங்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவங்களுடைய சிச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும்ல, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கும் குழந்தைங்கள் இருக்குது, அவங்களும் அந்த ஒர்க் ஷீட்டை அவங்களுக்காக ப்ராப்பராக போய் டைப் பண்ணி அதை சேவ் பண்ணி அவங்க ஹெச்ஓடி கிட்ட அப்ரூவலை வாங்கி அதுக்கப்புறம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுற கஷ்டம் வந்து அந்த டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ நம்ம அதெல்லாம் நமக்கு ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு எதுவுமே வரப்போகிறது கிடையாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தூங்கும்போது மட்டும்தான் 3 விஷயம் நம்ம உடம்புல நடக்கும். ஃபஸ்ட்டு ஒன், டீடாக்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுவீங்க, ஹவு டு ஐ டீடாக்ஸ் மை செல்ஃப். இது ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குது. டீடாக்ஸ் பண்ணிக்கணும், நான் டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நல்லா தூங்குனீங்கனாலே பாடி டீடாக்ஸ் பண்ணிவிடும். நம்ம பாடியிலே விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன், ஸ்கின் தான் நம்ம பாடியிலே இருக்கிறதே லார்ஜஸ்ட் ஆர்கன். செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன் ஸ்கின்னுக்கு அடுத்து ஒரு விஷயம் பெருசாக ஒன்று இருக்குது நம்ம பாடியில், இல்லை, லிவர். ஸோ லிவர் மட்டும்தான் நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணும். அதே மாதிரி விவேக் சொல்கிற மாதிரி தண்ணி அடித்ததுக்காக தான் கடவுள் 2 கிட்னி கொடுத்துருக்கான், ஒரு கிட்னி போனால் நான் ஒரு கிட்னி வச்சு மேட்ச் பண்ணிப்பேன்ற மாதிரி லிவரை நீங்கள் எத்தனை தடவை கட் பண்ணி சர்ஜரி பண்ணாலும் லிவர் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்ஸ் எல்லாம் நிறைய காஸ்ட்லியாக நடக்குது. ஆனாலும் லிவரை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஒரு சிரோசிஸ் ஆஃப் லிவர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நம்ம உடம்புல வந்து ஓட்டை இருக்கோ அது வழியெல்லாம் ரத்தம் பீறிக்கிட்டு அடிக்கும். அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு டிசீஸ் அது. அதனால தான் ஆல்கஹால் வேண்டாம், ஆல்கஹால் அது மாதிரி பேட் ஹேபிட்ஸ்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிற ரீசன். பட் ஆல்கஹால் மாதிரியே நான் ஃபேட்டி லிவர் சிரோசிஸ்னு ஒன்று வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டயட்னால. எத்தனை பேர் ஷவர்மா ரொம்ப பிடிக்கும்? சிக்கன், பாஸ்தா, பர்கர், மேகி, ஓகே, மோராலெஸ்
நிறைய பேருக்கு பிடிக்கும், இங்கே நாங்கள் கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணணுன்றக்காக கை தூக்க மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் டயட்டில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட், அதாவது கெட்ட கொழுப்பாக நம்மளுடைய விசிரல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் மேலே போய் படிய ஆரம்பிக்கும். அதுக்கு எக்ஸிட்டே தெரியாது, அதால் வெளியில் வர்றதுக்கு அதுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லிவர் மேலே, ஹார்ட் மேலே, யூட்ரஸ் மேலே, பல்கி யூட்ரஸ் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்ப்பப்பை வந்து பெருசாகிடுச்சு, ஹெவியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, பாப்பா போய் அங்கே ஒட்டவே ஒட்டாது அந்த யூட்ரஸ்குள்ளே போயிட்டு. அதே மாதிரி ஹெவி ப்ளீடிங் போகும். ஸோ இந்த மாதிரி ஃபேட் டெபாசிட்ஸ் அதிகமாக வரதுக்கான ரீசன் இந்த மாதிரி மைதா ப்ராடக்ட்ஸ், நிறைய அரிசி சார்ந்த பொருட்கள், அதாவது நிறைய ரைஸ் சாப்பிட்றது, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், இல்லைனா வந்து நிறைய ரைஸ் ரிலேட்டடான விஷயங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம பாடிக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா 2 டேஸ்க்கு மேலே அது ஃபேட்டாக போய் நம்ம பாடியில் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எல்லாருமே ஃபாஸ்டிங் இருப்போம் இல்லையா? நம்ம எல்லாருமே ஃபாஸ்டிங் இருப்போம். ஃபாஸ்டிங்னா என்ன? விரதம் இருக்கிறது. ஸோ இப்போ எப்படி நம்ம ரம்ஜான் விரதம் இருப்பாங்க, இல்லை ஹிந்துஸில் நமக்கு வெள்ளிக்கிழமை எல்லா டேஸும் நமக்கு விரத நாட்கள் தான். ஸோ அது மாதிரி விரதம் இருப்போம். கிறிஸ்டியன்ஸ்லேயும் ஒரு குறிப்பிட்ட இப்போல்லாம் 40 டேஸ்க்கு ஃபாஸ்டிங் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஃபஸ்ட்டு டே என்ன ஆகும் நம்ம பாடியில்? இப்போ நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தரமாட்டாங்க. தண்ணி குடிக்கலாம், பழங்கள் சாப்பிட்லாம், ஜூஸ் சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங்கில் இருப்போம். அப்போ என்ன ஆகுனா, பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் குளுக்கோஸ் எல்லாமே முதல்ல யூட்டிலைஸ் ஆகிடும். செகண்ட் டே ஃபாஸ்டிங் இருக்கும்போது எக்ஸஸ் ப்ரோட்டீன் எல்லாம் யூட்டிலைஸ் ஆகிடும். 3ஆவது நாள் 4ஆவது நாள் தான் இந்த ஃபேட்டே வெளியில் வருவாங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏசி போட்டிருப்பாங்க, ஆனால் சில பேருக்கு சொல்லுவாங்க எனக்கு ஒன்றும் அவ்வளோ சில்லுன்னு ஃபீலே ஆகலை. பிகாஸ் அந்த ஸ்கின்னுக்கு அடியில் அவங்களுக்கு அந்த விசிரல் ஃபேட் வந்து அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பாடியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸுக்கெலாம் அவங்க பாடி ரெஸ்பாண்ட் பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு த்ரெட்டு கொடுக்குறேன். இப்போ இந்த ரூம்குள்ளே ஒரு லயன் வருது, ஒரு இல்லை வந்து ஒரு சம்திங் இஸ் கோயிங் டு அட்டாக் யூ அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? நம்ம எப்பப்பெல்லாம் பயப்படுறோமோ அப்பப்பெல்லாம் ஃபேட்டு நம்ம பாடியில் அதிகமாகும். அதனால தான் ஃபர்டிலிட்டி ரேட் அதிகமாக இருக்குது. இப்போது சார் சொன்ன மாதிரி பயப்படக்கூடாது அப்படின்றதுக்கு ரீசன் என்னென்னா, பயந்தீங்க அப்படின்னா அது அந்த விஷியஸ் சைக்கிள் மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். நம்ம எப்போல்லாம் பயப்படுறோமோ அப்போல்லாம் நம்ம பாடியில் வந்து இந்த கார்டிசால்ன்ற ஒரு ஹார்மோனும் ஃபேட்டும் நம்ம பாடியில் அதிகமாக ரைஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த கார்டிசால்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ ஸ்டீராய்டு ஹார்மோன். நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கார்டிசால். ஸோ இந்த கார்டிசால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு கையில் வெயிட் போடுறது, பிரெஸ்ட்டில் வெயிட் போடுறது, பம்மில் வெயிட் போடுறது. எனக்கு நான் ஜிம்முக்கு போகிறேன், ஃபாஸ்டிங் பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு மெயின் ரீசன் நம்ம அதிகப்படியாக பயப்படுறதுனாலையும் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறதுனாலையும் சரியாக தூங்காததுனாலையும் தான் இவ்வளோ இம்பேக்ட் நமக்கு வருது. செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ். நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், மேம் அந்த கேட்லேருந்து எனக்கு காலேஜே 2 கிலோமீட்டர் இருக்குது, அதுவே எனக்கு வாக்கிங் தான், ஸோ நான் எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன். அது எக்ஸசைஸ் கிடையாது. அதே மாதிரி நான் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போவேன், போகும்போது நான் யார் கூடயாச்சும் பேசிகிட்டே போவேன், ஹெட்செட் போட்டு நான் பேசிகிட்டே போவேன்னா அதுவும் எக்ஸசைஸ் கிடையாது. பிகாஸ் நீங்கள் எக்ஸசைஸுக்குன்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் பாடியை எக்ஸசைஸ் பண்ணலை இல்லையா? வேறு எதுலேயும் உங்கள் பிரெயின் இருக்குது, உங்கள் கால் பாட்டு உங்களை நடத்தி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய்ட்டுருக்கு. எக்ஸ்க்ளூசிவாக 15 to 20 minutes, அது யோகாவாக இருக்கலாம், ஜூம்பாவாக இருக்கலாம், இல்லை ஒரு பாட்டை பார்த்து நீங்கள் டான்ஸ் ஆடலாம், இல்லை ஸ்கிப்பிங் பண்ணலாம், எனிதிங் எது பண்ணாலும் அந்த ஒரு 15 to 20 minutes நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா என்டார்ஃபின்ஸ் அப்படின்ற ஒரு குட் ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கும். நம்மளே பார்ப்போம், காலையில் ரொம்ப இரிட்டேட்டடாக இருப்பீங்க, அந்த பஸ்ஸில் போயிட்டு வந்த டென்ஷனில் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட மூஞ்சி காமிக்கிற மாதிரி ஒரு மூட் ஸ்விங் இருக்கும். அதுக்கப்புறம் அவளை போய் தேவையில்லாமல் திட்டிட்டோன்னு நம்மளே ரிக்ரெட் பண்ணுவோம். சில நேரத்தில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, இல்லை சில நேரத்தில் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறது. இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா, ஃபிசிக்கலாக நம்ம பாடியை எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ தயவு செஞ்சு எதனா ஒரு எக்ஸசைஸில் ரெஜிமில் நீங்கள் வந்து ஒரு பீரியாடிக்கலாக ஒரு ஸ்கெடியூல் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி அன் ஈஸி திங். மூணாவது முக்கியமான விஷயம் ஃபுட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வாரத்துக்கு ஒரு 2 தடவையாச்சும் ட்ரீட்டு இல்லை எதனா ஒரு அக்கேஷன் அப்படின்னும் போது நமக்கு ஃபஸ்ட்டு தோன்றது வந்து நான்வெஜ் தான். நான்வெஜ் தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம். நான்வெஜ் வந்து ஒன்றும் ரொம்ப கெட்ட பொருளோ இல்லை உடம்புக்கு தப்பான பொருளோ கிடையாது. ஆனால் அது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி அ குட் திங். சரியா? இப்போ இதே நம்ம ஹோட்டல்ஸில் போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 6 months இல்லை 3 months ஆச்சும் ஃப்ரீஸ்டு மீட் வச்சுருப்பாங்க.
ஸோ தட் கஸ்டமர்ஸ் அதனால தான் வீட்டில் செய்கிறதுக்கும் ஹோட்டலில் செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளாம் அம்மாவை திட்டுவோம்ல, நீ ஹோட்டலில் சமைக்கிற மாதிரி சமைக்க மாட்டேற, உன்னோடைய சமையலை சாப்பிட்டு போர் அடிக்குது நம்ம திட்டுறோம். ஆனால் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு ரொம்ப க்ளீனாக பியூராக நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சாப்பாடுலாம் நமக்கு பிடிக்கிறது கிடையாது. நமக்கு பிடிக்கிறது எல்லாமே அவுட் சைட் ஃபுட். இதுக்கான ரீசன் என்னென்னா, நான் இன்றைக்கி ஈவினிங்கே எல்லோரும் போயிட்டு கண்ணாடி முன்னாடி உங்கள் நாக்கை கண்ணாடி முன்னாடி நல்லா வாயிலேருந்து வெளியில் நீட்டி பாருங்கள். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பற்களுடைய மார்க் வந்து டங்கில் இம்ப்ரெஷனாக இருக்கும். சரிங்களா? இந்த சைடு பார்டர்ஸ் ஆஃப் த டங்கில் வந்து நம்மளுடைய டீத் மார்க்ஸே தெரியும். அப்படி தெரியுது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் உள்ளே போய்கிட்டு இருக்கு, உள்ளே இன்ஃப்ளமேஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்றதுக்கான அறிகுறி. ரெண்டாவது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஒரு ஒயிட் கோட்டிங் இருக்கும். வெள்ளை கலரில் ஒரு ஒயிட் கோட்டிங் அப்படியே படிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுப்பாங்க, நிறைய பேர் ப்ரஷ் பண்ணியும் எடுப்பாங்க, பட் சில பேருக்கு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒயிட் கோட்டிங் இருக்கவங்க பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் பிடிக்கும், மில்க் ரிலேட்டடான விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அரிசி சார்ந்த பொருட்கள் நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒயிட் கோட்டிங் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் தேவைப்படும். பிகாஸ் நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸை ஃபுல்லாகவே அந்த ஒயிட் கோட்டிங் போய் டெபாசிட் பண்ணிடும். அதனால தான் அதிகமாக காரம் போடுங்க, இன்னும் கூட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க, சில்லிஸ் அதிகமாக போடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கான ரீசன் அதுதான். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். நம்ம ஃபுட்டை எடுத்துக்க போகக்கூடிய முக்கியமான விஷயம் எது? நம்மளுடைய கையும் நம்மளுடைய வாயும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணோன்னா ஃபுட்டோட பைண்ட் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு அந்த சலைவரி அமிலேஸோட மிக்ஸ் ஆகி நம்ம பாடிக்கு போகும்போது தான் நம்ம நியூட்ரிஷன் வந்து நமக்கு அப்சார்ப் ஆகும். அப்படி இல்லைன்னா எனி ப்ராப்ளம்? ஓகே. ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஃபுட்டு வந்து நமக்கு அப்சார்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கையில் சாப்பிட ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்களுடைய ஓரல் ஹெல்த், அதாவது நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம கெமிக்கலில் தான் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? காலைல ஏஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், அப்படியே சமந்தா காமிக்கிற மாதிரி ப்ரஷ்ஷு ஃபுல்லாக பேஸ்ட்டை வச்சு நசிரியா மாதிரி ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவ்வளோ நேரம் நமக்கு ப்ரஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் நல்ல தேங்காய், சுத்தமான தேங்காய் எடுத்து நார்மல் ப்ரஷ்லேயே அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கோகனட் ஆயிலை வச்சு நீங்கள் நல்லா உங்கள் பல்லை வந்து ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே தான் நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் இல்லையா? ஸோ கண்டிப்பாக காலையில் ஏஞ்சி ப்ரஷ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கோகனட் ஆயிலை வச்சு நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சிக்கும் போது அந்த பேட் ஆர்டரோ இல்லை பாக்டீரியல் க்ரோத்தோ இல்லை உங்களுடைய டங்கில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன்ஸோ அதெல்லாம் இருக்காது. ஸோ கம் ப்ளீடிங் இருக்காது. பற்கள் எல்லாம் ஏன்னா பற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சேயிங்கே இருக்குது, ஈட் யுவர் லிக்விட் ட்ரிங்க் யுவர் சாலிட்ஸ் அப்படின்ட்டு. அதாவது தண்ணியை சாப்பிடணும், சாப்பாடை குடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து மென்று சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ச்சியூ பண்ணுறீங்களோ இந்த மாஸ்டிகேஷன் ஒன்று நடக்கும். இங்கே வாய் அசையுது இல்லையா, இந்த ஜாயிண்ட் அசையுது இல்லையா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வலிக்க ஆரம்பிக்கும். வலிக்க ஆரம்பித்த உடனே பிரெயினுக்கு போய் சொல்லிடும், ஓகே அவளுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நீ ஸ்டாப் பண்ணிவிடு. ஸோ அப்போ என்ன பண்ணிடும் அப்படின்னா, நம்மளுடைய ஹங்கருக்கு வரக்கூடிய சிக்னல்ஸ், நமக்கு பசிக்கிற தன்மையை வந்து பிரெயினால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடும்போது இந்த கையில் ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டே சாப்பிட்டோன்னா என்ன ஆகும், இட் இஸ் நாட் அ மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பிரெயின் வந்து டைவர்ட் ஆகுது. ஜஸ்ட்டு 4 சிப்ஸு சாப்பிட்லான்னு நினைக்கிற இடத்துல என்ன பண்ணியிருப்போம், ஒரு பேக்கெட் சிப்ஸை நம்ம முடிச்சிருப்போம். முடிஞ்சு போச்சா, சரி ஓகே நெக்ஸ்ட் பேக்கெட் போகலான்னு சொல்லிட்டு அப்போ என்ன ஆகும், நமக்கு நிறைய ஜங்க்ஸை சாப்பிட ஆரம்பிப்போம். இந்த மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இல்லைன்னும் போதே நம்மளுடைய பாடி டிட்டோரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஜஸ்ட்டு 3 மந்த்ராஸ் தான். நல்ல ஹெல்த், அதாவது வாரத்தில் 5 நாள் பேலன்ஸ்டாக சாப்பிடுங்க, ஒரு நாள் சீட்டிங் டயட் வச்சுக்கோங்க. எனி ஜங்க் யூ கேன் ஹேவ், பட் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ஒரு ஹாஃப் டே வாச்சும் ஃபாஸ்டிங் இருக்கணும். நல்ல பழங்கள் சாப்பிட்றது, ஜூஸ் சாப்பிட்றது, சூப்ஸ் குடிக்கிறது. அதுவும் பெண்கள் வந்து நிறைய ஜூஸுக்கு பதிலாக பழங்களை மென்று சாப்பிடணும். நான் நிறைய காலேஜ் கேர்ள்ஸை பார்ப்பேன், நிறைய ஜூஸ் ஷாப்பில் வந்து மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, பட் அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் ஜூஸஸ் வாங்கி குடிங்க. அதுக்கு பதிலாக ஃப்ரூட் சாலட்ஸாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா பழங்களாக தான் சாப்பிடணும். அந்த மிக்சியில் வரக்கூடிய அந்த சின்ன ஹீட்டில் கூட பழங்கள்லாம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் விட்டமின் சி, அந்த மினரல்ஸ் எல்லாம் அந்த ஹீட்லேயே அது டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ நமக்கு சீஸ்னலாக இப்போ வந்து கிர்னி பழம் கிடைக்குதா, இல்லை இப்போ வந்து சாத்துக்குடி நிறைய கிடைக்குதா, ஆரஞ்சஸ் நிறைய கிடைக்குதா, அதை வந்து நம்ம நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு செலவு பண்ண வேண்டிய அவசியமே வராது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது ஸ்கின்னு, ஹேரு, நெயிலு, ஈவன் மேம் கூட ஆயுர்வேதிக் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஹர்ப்ஸும் நம்ம இன்டர்னலாக சாப்பிடக்கூடிய ஃபுட்டு மட்டும்தான் உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். எவ்வளோ வருஷமாக நம்மளை ஏமாத்துறான், ஃபேர் அண்ட் லவ்லி ஆடில் எல்லோரும் வெள்ளையாடுவீங்கன்னு. எத்தனை பேர் நம்ம யூஸ் பண்ணுறோம், வெள்ளையாயிட்டோமா என்ன நம்ம எல்லோரும்?
ஆகலைல்ல, எவ்வளோ ஹீரோயின்ஸை கொண்டு வந்து இறக்குறான் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்க்காக. 10 ரூபாய் க்ரீம் எப்படி நம்மளுக்கு சரி பண்ணும்? அதே 10 ரூபாய்க்கு ஒரு லெமன் ஜூஸை வாங்கி குடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும், அட் த சேம் டைம் உங்கள் ஹேர் நல்லா க்ரோ ஆகும், ஸ்கின்னு நல்லா இதுவாகும். இப்போ வந்து என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு கறித்தூளில் வந்து பல்லு தேய்ச்சிங்கன்னா பல்லில் இருக்க எனாமல் போய்டும்ட்டான். இப்போ என்ன சொல்கிறான், கோல்கேட் வித் சார்கோல், நாங்கள் கறித்தூளை நாங்கள் உங்களுக்கு இதில் கொண்டு வந்து தரோம், லவ் ஆயிலை நாங்கள் உள்ளே கொண்டு வந்து தரோம். ஸோ எவ்ரிபடி இஸ் டேர்னிங் பேக் டு நேச்சர் இல்லையா? ஆனால் அது மாதிரி கெமிக்கலோட நேச்சர் வேண்டாம். நம்ம வீட்லேயே நம்ம அம்மாக்கிட்டேயே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பீரியட்ஸ் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, வெந்தயத்தை கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சம் மோரை குடிமா, கொஞ்சம் இளநீர் குடிமா. அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு இன்றைக்கி பீரியட்ஸ் மூட் ஸ்விங்காக இருக்குது, நான் ஒரு பொவன்டோ ஃபுல் பாட்டில் குடிக்க போகிறேன், இல்லை நான் பெப்சி தான் குடிப்பேன் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே பம்பாட் பண்ணும், பாம் மாதிரி வெடிக்கும் ஹார்மோன்ஸ் எல்லாம் எக்ஸஸாக. அப்போது நீங்கள் என்ன ஜிம் பண்ணாலும் சரி, என்ன டயட் பண்ணாலும் சரி, உங்கள் வெயிட்டு குறையவே குறையாது. ஓகே, ஸோ டயட் பிளேஸ் எ வெரி மேஜர் ரோல். ஏன்னா ஃபுட்டு, ஒவ்வொரு வாய் ஃபுட்டும் நீங்கள் பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம கொடுக்கணும். ஸோ அதை நம்ம தெளிவாக கொடுக்கல, அதுக்கு தப்பான விஷயங்களை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். மேம் நான்லாம் ஷவர்மா சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டெலாம் வெயிட்டே போடல, அவளாம் அசால்ட்டாக 4 ஷவர்மா சாப்பிடுவா, அவளாம் எப்படி இருக்கா அப்படின்னா, டோஃபின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, தின் அவுட் சைட் ஃபேட் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்க ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய உள்ளே இருக்க ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா குண்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸோ இட் வேரிஸ். நம்ம எப்படி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட், நம்மளுடைய கண் ஐரிஸ் வந்து எப்படி யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, ஒவ்வொருத்தவங்களுடைய ஹெல்த்தும் டிஃப்ரெண்ட். இவங்களுக்கு இது செட் ஆகிடுச்சுன்றதுக்காக உங்களுக்கு அது செட் ஆகணுன்ற நெசசிட்டி கிடையாது. உங்களுக்கு முதல்ல என்ன செட் ஆகுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். என்னென்ன டயட் உங்களுக்கே இப்போவே தெரியும், இது சாப்பிட்டா கொஞ்சம் அசிடிட்டியாக இருக்குது, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, இல்லை எனக்கு ஸ்டமக் அப்செட் பண்ணுது, இல்லை இது சாப்பிட்டா என்னோடய ஆக்னி கொஞ்சம் ட்ரிகர் ஆகுது, இல்லை எனக்கு கொஞ்சம் இச்சிங் அதிகமாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை சொல்லாமல் அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகி நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்கஹால் இல்லை குட்கா இல்லை ட்ரக்ஸு, இதை காட்டிலும் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்னால் வரக்கூடிய டிசீசஸ் தான் அதிகம்னு சொல்கிறாங்க. கம்யூனிகபிள் டிசீஸை விட நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது கம்யூனிகபிள் டிசீஸ்னால் தொற்று வியாதிகள், அதெல்லாம் குறைவாக இருக்கான், அதோடைய டெத் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கான். என்சிடிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக்ஸ், தைராய்டு, ஹைப்போதைராய்டிசம், இதால் செயின் மாதிரி இது வந்தால் அது வந்தால் இதுன்ற மாதிரி செயின் சைக்கிளில் வந்து டெத் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ரீசெண்டாக இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம், ரொம்ப சின்ன சின்ன வயசில் எல்லோரும் இறந்து போகிறாங்க இல்லையா? 40 வயசில், 35 வயசில், 38 வயசில். இப்போது மேடம் சொன்ன மாதிரி ஒரு யங் டெத் அதெல்லாம். ஸோ என்ன ஆகுது, சோஷியலி என்டையர் ஃபேமிலி ஹஸ் பீன் கொலாப்ஸ்ட். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு சேயிங்க்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது, அதை நம்ம தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், அதே மாதிரி நம்மளால் இந்த லைஃப்பை ஃபுல்ஃபில்டாக வாழ முடியும். ஸோ அதனால் நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமான விஷயங்களை தேடி தேடி போய் சாப்பிடுங்க. அதே மாதிரி கண்டிப்பாக 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் 20 மினிட்ஸ், அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் மென்டல் எக்ஸசைஸ். எது பெஸ்ட்டு மென்டல் எக்ஸசைஸ் சொல்லுங்கள்? நீங்களாம் உண்மையிலே மெடிடேஷன் பண்ணுறீங்களா? மெடிடேஷன்னா என்ன சொல்லுங்கள் அப்போனா? 2 ஐப்ரோஸ்க்கு நடுவில் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் மேம், அதுதான் மெடிடேஷன். கரெக்டாக? அது மாதிரி நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? கண்ணை மூடி உட்காந்து ஐயோ இந்த அரியர் இருக்கே, ஐயோ அந்த மேம் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களே, ஐயோ அம்மா கிட்டே இதை வேற நம்ம மறைச்சி வச்சுருக்கோமே, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தாட்ஸ் வந்து கொட்டுமா கொட்டாதா? அண்ட் நம்ம யாராச்சும் அமைதியாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருக்கோமா ஒரு நாளைக்கு? காலையில் ஏஞ்சிக்கும் போதே ஃபோனோடவே வந்து சோஃபாவில் உட்கார வேண்டியது, ஃபோனோடவே பாத்ரூமுக்கு போக வேண்டியது, ஃபோனோடவே குளிக்க போக வேண்டியது, இதோடவே தான் நம்ம நிறைய நேரம் இருக்கோமே தவிர, இதை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சோன்னா, ஒரு சேயிங் இருக்குல்ல, குடிகாரனை வந்து கையில் ஆல்கோஹால் குடிக்கலன்னா கை கால் நடுங்குன்ற மாதிரி நம்மளால் உட்காரவே முடியாது இல்லையா? டெய்லி ஒரு சேலஞ்ச். இதை விட்டுட்டு நான் ஒரு ½ அன் ஹவர் தனியாக உட்கார போகிறேன், தனியாக சுற்றி இருக்க விஷயங்களை ரசிங்க. உங்கள் காலேஜே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் நல்ல நெய்பர்ஸாக இருப்பாங்க, இல்லை உங்கள் டீச்சர்ஸோடைய ட்ரெஸ் கோடிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவங்க எப்படிலாம் உங்களுக்கு நடத்துகிறாங்கன்னு பாருங்கள், இல்லை அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் போய் பேசுங்க. பேசுனீங்க அப்படின்னாலே அவங்க சொன்ன மாதிரி எல்லா ப்ராப்ளமுமே சால்வ். பேசாமல் நம்ம கிரட்ஜஸ் வச்சுருக்கோம், மனசுக்குள்ளவே நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் சைலன்ஸ், அதோட முடிச்சிடுறேன். அண்ட் இதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கான அட்வைஸ். இப்போ இந்த நேச்சுரோபதி பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மினிஸ்ட்ரி இருக்க மாதிரி ஆயுஷ்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஆயுஷில் வந்து
A for Ayurveda, Y for Yoga Naturopathy, U for Unani, S for Siddha, H for Homeopathy. ஸோ இந்த 5 தான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுமே நம்மளுடைய இந்தியாவில் 5000 இயர்ஸாக ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருந்தது. சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி எல்லாமே. முகல் பீரியட் வரும்போது தான் நமக்கு யுனானி வந்தது, ஜெர்மன் மெடிசன், ஹோமியோபதி. ஸோ இது எல்லாமே நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. எல்லாமே சேம் தான். ஹெர்ப்ஸு, பத்தியமாக இருக்கிறது, ஒரு மண்டலம் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி கவுன்சில்னு தனியாக இருக்குது அண்ணா ஹாஸ்பிட்டலில். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இப்போ யாராச்சும் 12th பாஸ் அவுட் ஆகுறாங்க, இல்லை உங்கள் வீட்லேயே யாருக்காச்சும் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா தே கேன் அப்ரோச் திஸ் கவுன்சில், இந்தியன் கவுன்சில். அவங்க வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்திருந்தால் போதும். It is also same like 5.5 years degree, same MBBS syllabus. ட்ரீட்மெண்ட் வைஸ் வரும்போது நமக்கு நேச்சுரோபதி, அதாவது நேச்சுரோபதியில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்கள். மட் தெரப்பி, மண்ணை வச்சு சிகிச்சை பண்ணுவாங்க. இப்போ வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது, இல்லை ஸ்கின்னில் வந்து ஆக்னி இருக்குது அப்படின்னா மட் தெரப்பி ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஹைட்ரோ தெரப்பி, வாட்டரை வச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குளத்தில் போய் குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பக்கெட் தண்ணியில் குளிக்கிறோம். ஸோ அந்த ஒரு பக்கெட் தண்ணியில் 2 காலை இம்மர்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா பீரியட் சைக்கிள் ரெகுலர் ஆகும், நல்லா தூக்கம் வரும். அதே வந்து ஹாட் பேக்கை தூக்கி செஸ்ட்டில் வச்சிங்க அப்படின்னா சளியெல்லாம் நல்லா கரைய ஆரம்பிக்கும். உள்ளே குடிக்கிறது என்ன வாட்டர் குடிக்கணும், ஹாட் வாட்டர் குடிக்கணுமா, கோல்டு வாட்டர் குடிக்கணுமா? குளிக்கிறது என்ன தண்ணியில் குளிக்கணும், ஹாட் வாட்டரா கோல்டு வாட்டரா? நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் உல்ட்டாவாக பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஐஸ் வாட்டரை உள்ளே குடிப்போம், கொதிக்க கொதிக்க தண்ணி போட்டு உடம்பை பாத் பண்ணுவோம். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள். உள்ளுக்கு வந்து ஹாட் வாட்டர் குடிக்க ஆரம்பிங்க. குளிக்கும்போது கோல்டு வாட்டரில் குளிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் அப் ஆகும். ஸோ ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி அக்யூபஞ்சர், அக்யூப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி, கலர் தெரப்பி, அரோமா தெரப்பின்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது நேச்சுரோபதியில். ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Thank you so much, ma'am. That was such an informative talk. Now I request Mrs. Mary Catherine, IQAC coordinator, to take over honoring ceremony. Thank you. There is no limit to what we as women can accomplish. The college is now proud to honor the women who made a mark in the society. Dr. R. Meenakshi, an erudite scholar, passionately involved in science teaching for more than 3 decades, a great leader and administrator. She has an eye for detail. Through her motherly compassion, she has touched the lives of many young faculty and students. Her empathetic nature has led to the upliftment of many deserving students who are now in good positions. We are proud to honor a person of exemplary commitment to her profession. I request Dr. Abhirami Premnath to honor her with a memento and shawl. I request all the dignitaries to join along with her. Big round of applause for your principal. Dr. Abhirami Premnath is a dynamic and charismatic personality, simple and easily approachable, yet highly resourceful and composed. Her inclination towards community service over profit is clearly evident from the nature of events she is a part of. We are proud to honor you, ma'am, on this occasion. I request Dr. R. Meenakshi and Mr. Pungundren to honor Dr. Abhirami. Mrs. Jeba Jayakumar, as she said, a housewife
learnt Ari work and founded J2 Fashions in 2016, and since then has been training and employing women, especially widows, those separated from husbands and housewives. She has won awards like AIWAA and FAB for blouse designing. Your role in empowering women financially is a great service to the community. I request Dr. R. Meenakshi and Mrs. Satya K. to honor her. Following the footsteps of her father, Mr. Ganeshan, and supported by Mrs. Anandi, stepped into the entrepreneurship world at the age of 21. She is the managing director of Lakshmi Groups, so it has been read twice here. At the age of 32, your dominion in the world of entrepreneurship is an inspiring example for young girls. I request Dr. Meenakshi and Mrs. Jeba Jayakumar to honor her. Mrs. K. Satya, who comes from an agricultural family and a first graduate in her family, got selected to Bank of Baroda through campus recruitment and since then is serving the finance industry. With a dynamic and composed personality, she has been working at par with men since 10 years and is an example for women who strive to carve a niche among men. I request Dr. R. Meenakshi and Mrs. Anandi to honor her. Now, it's time to honor the nation builders, the mothers of our students, by choosing to provide higher education to her girl child rather than marrying her off, has sown a seed of reformation in the society and has contributed greatly to the future of the nation. We have selected a few who have excelled in personal life amidst the struggles. Mrs. Shiva Joseph, mother of Eunice Joshna Grace, is a strong-willed woman of determination and courage. I request Dr. R. Meenakshi and Dr. Abhirami to honor her. When her daughter was diagnosed with locomotor challenge at the age of 3, she gave up her job and became a full-time caregiver. She was determined to educate her and took the responsibility of accompanying her to her classes. Thanks to her tireless efforts, Eunice is now a regular student who rarely misses any classes. Mrs. G. Bhuvaneshwari, mother of Nandini of 3rd BSc Psychology, working as a school teacher for more than a decade, has helped students with disabilities to pass in their exams by giving special training. I request Mrs. Jeba Jayakumar and Mrs. Dr. R. Meenakshi to honor her. Unmindful of her own struggle, though married before completing her studies, she was supported by her husband and in-laws for completing her education. Her life shows that marriage is not a hindrance to a woman's success. The college appreciates her power and positive attitude towards life. Mrs. Samira, mother of Rehab I of 3rd BSc Psychology, has joined the Social Work Team Trust in 2020. I request Mrs. Satya K. to honor her. Since then, she is serving the society by visiting old age homes, rescuing roadside people. She was honored with an award of excellence in volunteering and being the best feeder by Social Work Team Trust. You will be an inspiration for all those who think of service beyond their family.
Mrs. Priya R., mother of Shalini R., 3rd BCA, working as a clerk in an export company in Padi, is a single parent. I request Mrs. Anandi to honor her. Her husband passed away during her young age. Despite this situation, she is taking care of her 2 daughters well with compassion and fulfillment. She had overcome many difficulties to bring up her children. Her first daughter is now working in CTS and Shalini is also attending interviews and waiting for results. We appreciate her efforts. Mrs. Durga Devi M., mother of Agalya of 2nd BCom A&F, is running a tailoring and Ari class in Perambur. I request Mr. Purushothaman to honor her along with Mr. Pungundran. She achieved 2 world records regarding Ari and tailoring and trained more than 1,000 students both online and offline and helped them to get government registered certificates and start their own business. She also got the Best Entrepreneurship Award and Best Teacher Award. You are an example of how a woman can be successful entrepreneur and also serve the society. With this, we come to end of honoring the great women whom we have today. Now we move on to the prize distribution. Next, we will move on to the prize distribution, which we all are waiting for. I request our Honorable Chief Guest, Dr. S. Abhirami Premnath, to hand over the prizes to the winner of Rangoli competition, conductor of parents. நிகழ்ச்சியை நல்லபடியாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கேத்ரின் மேம், தஸ்லீம் மேம், அனுராதா மேம், நந்தினி மேடம் 4 பேருக்கும் லியோ பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக அந்த நினைவு பரிசை கொடுக்குறோம். மேடையில் வந்து அந்த நினைவு பரிசை வாங்கிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. Conducted for parents. First prize goes to Mrs. Sridevi, mother of D. Madhumati from 1st BCom A&F. Second prize goes to Mrs. Devi Kalpana, mother of Niveta from 1st BBA. Third prize goes to Mrs. G. Lakshmi, mother of G. Madhushri from 1st BBA. Now I request our Honorable Chief Guest, Mrs. K. Satya, to hand over the prizes to the winners of Cooking Without Fire competition. Sorry. First place goes to Ms. Harini from 3rd BCom General. Second prize goes to Ms. Hema Priya N from 2nd BBA. Third prize goes to Sara Banu A from 2nd BSc Psychology. Cooking Without Fire, second prize goes to Ms. Hema Priya N, 2nd BBA. Third prize goes to Sara Banu A, 2nd BSc Psychology. I request our Honorable Chief Guest, Mrs. Jaba Jayakumar, to hand over the prizes to the winners of Rangoli competition, conducted for students. First prize goes to Kalaivani R, Mohana Priya A, Abhinaya A from 2nd BCom General, A section. Second prize goes to Kavya Darshana Priya E, Divyashri. Third prize goes to Indu Rohini KB, Immaculate R, Asha B from 1st BCom General.
first person winners of the treasure hunt Winners of treasure hunt: Kavya Varshini, Anita, Soumya R, Christine Sharon Powell. Second BCA. I request our Honorable Chief Guest, Mr. Purushothaman and Mr. Poongundran, to hand over the certificates to the rally participants. Lavanya R. from 3rd BBA, Rakshita R. from 3rd BCom General, Vandira Behera S. from 3rd BCA, Niveta S. from 3rd BCom General, Padma Prabha P. from 2nd BCA, Barsha S. from 1st BCom CS, Shakti P. from 1st BSc Computer Science. Mrs. Adi Lakshmi, Mrs. G. Lakshmi, and Mrs. K. Bhavani and Mrs. D. Renuka Devi. I request our Vice Principal to hand over the participation certificates. I request rally update treasure hunt ko With this, we come to an end of this official program. We have 3 cultural shows for you: dance, power walk and karate. So I request the dignitaries on the dais to take their seats here. And now you'll have performances. Admit my thoughts. A good event never ends in the world. They take only a pass and keep us awaiting for the next. Okay, let's move on to the favorite part, that is cultural show. Now I call upon classical dance team for the performance.
Thank you so much. That was an enlightening performance. Thank you so much. That was an enlightening performance. A very good afternoon to one and all present here. I am S. Sinduja from second year BSc Psychology. Hello everyone, I am Abhirami M from 2nd BCom General. Good afternoon, I am Arifa Sultana from 3rd BCom General. Hello guys, my name is Agalya Chandan, 2nd BCom General. I am Harishri from 2nd BSc Psychology. Now we are going to demonstrate what is self-defense. For that, can I have a volunteer from this crowd?
A single volunteer is enough for us. Can I have someone? What's your name? Will see. From which department? Psychology. Third year. Third year psychology. Thank you. Just imagine a scene. You are going to be harassed by a stranger in a bad manner. Okay? So now we are going to demonstrate how to escape from that scene. Hi everyone. Now they are going to show how we are going to attack. If you are a normal people, how you are going to escape from a karate student. What if a stranger, you are walking down the street and a stranger put the knife behind your neck? What are you going to do? Of course, you are a normal people, you are gonna give your knife. Thank you. So what happens if you are well trained in karate? So we have here Harishri from 2nd Psychology. Same, you are walking down the street, a stranger put the knife behind your neck. So what are you gonna do? That's awesome. Thank you, Sindhuja and Harishri. Can I have another volunteer? Can I have some? Come on, guys. Just come on. Be enthusiastic. Can we give her a round of applause? Your name, please. So this is Vanita Behera from 3rd BCA department. Thank you, ma'am. Now you are walking down on a street. A stranger is going to harass you. What you are going to do? This will happen when you are not qualified in karate. Now we have a karate student, Miss Agalya Chandran and Miss Abhirami. Just look carefully. She's going to break her hand. This is known as real self-defense. And this is how you are going to make yourself strong in public. Can I have another volunteer? Can I have? Okay, thank you. Now we are walking on the street. Someone is trying to grab your hair. What you are going to do? No moves, then you are going to faint there. This is how happens now. A karate student is walking down on the street. Someone grabs her. She knows the technique, how to save herself. Really good. Thank you all. Good afternoon everyone. Happy Women's Day on behalf of Personal Grooming Club. Women have achieved and still achieving in various fields.
Here are few inspiring characters to portray women power. Mother Teresa was an Albanian Indian Catholic nun who founded the Missionaries of Charity in 1950. She experienced her call within a call which she considered divine inspiration to serve herself to caring for the sick and poor. Not all of us can do great things, but we can do small things with great love. Kalpana Chawla was an Indian-born American astronaut and aerospace engineer who was the first woman of Indian origin to go to space in 1997. Chawla's legacy has lived on, however. In particular, her talent and hard work have inspired people in India and around Earth. Malala Yousafzai is a Pakistani female education activist and a 2014 Nobel Peace Prize laureate. Awarded when she was 17, she is the world's youngest Nobel Prize laureate. She is known for human rights advocacy, especially the education of women and children. Graceful afternoon to one and all present on this wonderful day. I am Jessie Evangeline from 3rd BIC Chemistry, Classical Singing Coordinator. It gives me immense pleasure to propose the oath of thanks for today's celebration. Let me first of all start by giving glory to the Almighty God for making today's celebration a resounding success. I profusely thank our management for bestowing us with years of guidance and continued support. I extend my gratitude to our dear Principal, Dr. S. Sridevi, and our Vice Principal, Dr. R. Meenakshi, for always encouraging us with their wise guidance and making us believe that sky is our only limit. I bestow my sincere gratitude to all the deans and Mrs. Mary Catherine, IQAC Coordinator, for guiding us with utmost passion and sincerity in all our endeavors. I would like to thank our guest of honors, Dr. S. Abhirami Premnath, Director and Founder, C2H Naturopathy Yoga Clinic, Mrs. Jabba Jayakumar, J2 Fashions, Mrs. K. Satya, Branch Manager, Bank of Baroda, and Mrs. Anandi Prakash, Managing Director of Lakshmi Boutique, Lakshmi Ayurvedic, Lakshmi Advertising, and Lakshmi Media for inspiring us with all your empowering words. Thank you for sharing your precious time with us. Next, I would like to thank our sponsors, Bank of Baroda, Leo Public Charitable Trust, J2 Fashions, The Buy Friend, and Lakshmi Boutique for supporting us throughout. I would also thank all teaching and non-teaching staffs, IQAC, CRM, E-Club, and Student Council for the coordination. Last but not the least, I thank all students and parents for your active participation. Once again, I thank you all. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you so much all.